1857 அக்டோபர் 7 நவீன கால பிரசங்கிமார்களுடைய இளவரசர் என்று அழைக்கப்படுகிற C.H. ஸ்பர்ஜன் கிறிஸ்டல் பேலஸ் என்ற ஒரு கட்டிடத்தில் நடந்த கூட்டத்தில் உரையாற்ற பிரசங்கிக்க சென்றிருந்தார். 23,654 பேர் அந்த கூட்டத்தில் பங்கெடுத்தார்கள். அதற்கு முந்தின நாள் சிஸ்டம் சரியாக வேலை செய்கிறதா என்று பார்க்கிறதற்காக C.H. ஸ்பர்ஜன் மேடையில் சென்றார். அக்கோஸ்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் சரியாக இருக்கிறதா, பேசும்போது எக்கோ ஏதாகிலும் வருகிறதா என்று பார்ப்பதற்காக அவர் சென்றார். நாமெல்லாம் மைக்கு டெஸ்ட் பண்ணுற நேரத்தில் ஹலோ மைக் டெஸ்டிங், ஹலோ மைக் டெஸ்டிங் அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம். அவர் என்ன செய்தார் என்றால் 1 தீமோத்தேயு 1:15 அவர் அந்த மைக்கை வாங்கி அந்த வசனத்தை சத்தமாக பேசினார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரவுமானது. அவர்களில் பிரதான பாவிதான். அவ்வளவுதான். அந்த ஒரு வசனத்தை மனப்பாடமாக சொல்லிவிட்டு ஸ்பர்ஜன் மேடையிலிருந்து இறங்கி அவருடைய வாகனத்தில் ஏறி வீட்டிற்கு போனார். 20 வருஷங்கள் தாண்டி நடு இரவில் அவருக்கு ஒரு அழைப்பு வந்தது. ஐயா, என் வீடு வரை வரலாமா? உங்களை நான் பார்க்க ஆசையாக இருக்கிறேன். அவர் ஒரு ஆத்மாவை இந்த ராத்திரியில் ஆண்டவர் தருகிறாரோ என்று நினைத்து அவர் அந்த வீட்டிற்கு சென்றார். பார்க்கும்போது அவர் நினைத்ததை போன்றல்ல, வயதான ஒரு மனிதன் உயிருக்காக போராடி கொண்டிருக்கிறார். ஐயையோ, இதற்காகவா நீங்கள் என்னை கூப்பிட்டீங்கன்னு மனஸ்தாபப்பட்டார். எதற்காக நீங்கள் கூப்பிட்டீர்கள் என்று கேட்டார். அந்த முதியவர் சொன்னார், ஐயா, 20 வருஷத்திற்கு முன்னே கிறிஸ்டல் பேலஸ் ஆடிட்டோரியத்தில் நீங்கள் அக்கோஸ்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் கரெக்டாக இருக்கிறதா என்று மைக் வாங்கி செக் பண்ணுறதுக்கு வந்தீங்க. நான் மேடையை அலங்கரித்து கொண்டிருந்தேன். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்று நீங்கள் அந்த வசனத்தை சொன்னதை என்னுடைய கேட்கும் போது என் இருதயம் தைத்தது, வேதனைப்பட்டது. அன்று ராத்திரியில் தூங்குறதற்கு முன்னே நான் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். ஒரு வார்த்தை உங்களுக்கு நன்றி, மரிக்கிறதற்கு முன்னே நன்றி சொல்ல வேண்டும். அதற்காக 20 ஆண்டுகள் வாய்ப்பு தேடி எனக்கு கிடைக்கவில்லை. அதனால் தான் மரணப்படுக்கையில் உங்களுக்கு நான் மரிக்கிறதற்கு முன்னே அந்த நற்செய்தியை சொல்லி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி மரிக்க வேண்டும் என்று தீர்மானித்ததினால் நான் ராத்திரியிலே, இந்த நடு ராத்திரியில் உங்களை நான் அழைத்தேன் என்றார் அந்த முதியவர். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5:14 சொல்லுகிறது, ஆகையால் சேனைகளின் கர்த்தராகிய தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் இந்த வார்த்தையை சொன்னபடியினால் இதோ நான் உன் வாயிலிட்ட என் வார்த்தைகளை அக்கினியும் இந்த ஜனத்தை விறகும் ஆக்குவேன், அது இவர்களை பட்சிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பிரசங்கத்தை கேட்கிறதற்கு முன்னே நம்முடைய மனது நாம் கேட்கிற வசனத்திற்கு நாம் எதிர்பார்க்கிறதை விட அளவு கடந்த வல்லமை உண்டு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பு உடன் ஊழியர்களே, சில நேரங்களிலே நம்முடைய திருச்சபையிலே இருக்கிற மக்களை அவர்கள் நிலைமைகளை நினைக்கும் போது ரொம்ப வருந்துகிறோம். இத்தனை வருஷமாக சர்ச்சைக்கு வராங்க, இன்னும் ஒரு மாறுதல் அடையவில்லையே. தண்ணியில் போட்டால் நனையாது, தீயில் போட்டால் எரியாது. அந்த மாதிரி கொஞ்சம் ஆட்கள் திருச்சபையில் இருப்பாங்க. என்ன செய்கிறது? தண்ணியில் போட்டால் நனையாது, தீயில் போட்டால் எரியாது. அந்த மாதிரி ஆழத்துவங்கள் உள்ள சிலர் இருப்பார்கள். இவர்களை என்ன செய்வது என்று அறியாமல் ஏங்கி கொண்டிருப்போம். நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், அவர்களையும் மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி ஆண்டவருடைய வசனத்திற்கு இருக்கிறது. ஓஸ்கார் சர்வாண்டஸ்
OSCARCERVANTES. நீங்கள் உங்களுடைய கூகுள் சர்ச் என்ஜினில் தேடினால் அவரை பற்றின விளக்கங்கள் கிடைக்கும். ஓஸ்கார் சர்வாண்டஸ் 17 தடவை காவல்துறையினரால் இந்த மனிதன் கைது செய்யப்பட்டார். 17 தடவை. ஜெயிலில் உள்ள சைக்காட்டிஸ்ட் மனநல மருத்துவரிடத்தில் இவரை கொண்டு போனார்கள். 17 தடவை ஜெயிலுக்கு வந்திருக்கிறான். இவன் என்ன செய்கிறது? சைக்காட்டிஸ்ட் என்ன சொன்னார் தெரியுமா? தயவு செய்து இவரை மேற்கொண்டு என்னிடத்துல கொண்டு வாங்க. வராதங்க, he is beyond help, இவருக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. சைக்காட்ரி பயன்படுத்தி மனநல மருத்துவத்தின் வழியாக இவரை சரி செய்ய முடியாது. 17 தடவை சிறைவாசம் அனுபவித்திருக்கிறார்கள். முடியாது என்று சொன்னார். என்ன ஆயிற்று தெரியுமா? ஒரு முதியவர் ஒருவர் இவருக்கு சுவிசேஷத்தை சொல்லுகிறார். என்னப்பா, என்னைக்கும் ஜெயிலையே போயிட்டே இருக்கிறேன், எசப்பா உனக்காக மரித்தார், உன்னையும் ரட்சிக்க அவர் நல்ல தேவனாக இருக்கிறார். என்னவோ இந்த முதியவர் சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு அவரை ஆண்டவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டார். ஜெயிலினுடைய சாப்ளைன் HC வார்விக் என்பவர் எழுதியிருக்கிறார், இந்த கைதியினால் சிறையில் எழுப்புதல் உண்டாயிற்று. ஒவ்வொரு மாதமும் 3வது சனிக்கிழமை இவன் ஜெபம் நடத்தி 2 மணிக்கூர் கூட்டம் நடத்த தொடங்கினான். சிறை கைதிகள் அந்த நேரம் எப்பொழுது வரும் என்று காத்திருந்து அந்த கூட்டத்தில் பங்கெடுக்க ஆரம்பித்தார்கள். ஒவ்வொரு மாதமும் 3வது சனிக்கிழமை அந்த இரவுக்கு ஓஸ்கார் நைட் என்று அதுக்கு பெயர் கொடுத்தார்கள். ஒரு 17 தடவை சிறை கைதியாக ஜெயிலுக்கு போன ஒரு மனிதன் திருந்துவான் என்று யார் நம்புவார்கள்? நம்புங்கள், நானும் நீங்களும் பேசுகிற தேவ வசனத்திற்கு அவ்வளவு சக்தி இருக்கிறது. ஒரு தம்பி சொன்னாரு, பாடலின் வரிகள் மாற்றி அமைத்தது. ஐயா ஜெபம் பண்ணாங்க. உண்மைதான் பிரியமானவர்களே, பாடலின் வரிகளை விட அளவு கடந்த வல்லமை நாம் கையில் ஏந்துகிற சத்திய திருமறைக்கு இருக்கிறது என்பதை அன்பு ஊழியர்களே நீங்கள் மறந்து விடாதீர்கள். அதனால நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆண்டவருடைய வல்லமையினால் நிரப்பப்பட்டவைகளாக இருக்கிறது. நான் இன்றைக்கு மதியானம் இந்த நேரத்தில் என்ன சொல்ல விளைகிறேன் என்றால், தைரியத்தில் சிங்கத்தை போல இருங்கள், நன்றி உணர்வில் நாயை போன்றிருங்கள், ஞானத்தில் பாம்பை போல இருங்கள், களங்கமற்ற தன்மையில் புறாவை போல இருங்கள், வல்லமையில் காண்டாமிருகத்தை போல் இருங்கள், சுறுசுறுப்பில் எறும்பை போல் இருங்கள், காலத்தின் கொடுமையை அறிகிறதில் கொக்கை போன்றிருங்கள் என்று நான் சொல்ல நான் விரும்புகின்றேன். 1987 இன்று வரை பிரசங்கம் பண்ணின அத்தனை பிரசங்கங்களும் இந்த லேப்டாப்புக்குள்ளே இருக்கிறது. இந்த பகல் வேளையிலே நான் என்ன பேச வேண்டும் என்று ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கும் போது ஆண்டவர் இந்த செய்தியைத்தான் எனக்கு தந்தார். தலைமை பொறுப்புகளில் இருக்கிற மாதிரியாக இருக்க வேண்டியவர்கள் வழி தவறி போகும்போது, தலை சிறந்த பரிசுத்தவான்கள் என்று நாம் கருதின நிறைய பேர் பின்மாற்றக்காரர்களாக போகும்போது, தமிழகத்தில் பாடப்படுகிற சிறந்த பாடல்களை எழுதியவர்களும் பாடினவர்களும் இடறி இருக்கும் போது, பரிசுத்தமாக வாழ்கிறவர்கள் யாரும் இல்லை என்று மனங்கசந்து கொள்ளுகின்ற இந்த காலத்தில் நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், நிறைய பேரை பார்த்து 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 வெறுத்து போய் நாம் இன்னைக்கு இருக்கிறோம். அதையெல்லாம் விட்டுட்டு மிருகங்களை மாதிரி வாழ கற்றுக்கொள்ளுவோம், ஊரும் பிராணிகளைப் போல வாழ கற்றுக்கொள்வோம். மாதிரியான போதகர்கள் இல்லை, மாதிரியான தலைவர்கள் இல்லை என்ற சூழ்நிலை வரும்போது ஆண்டவர் அதற்கும் இங்கே ஆண்டவர் சில அறிவுரைகளை வைத்திருக்கிறார்.
நீ மிருகங்களை பார்த்து படி, எறும்பை பார்த்து படி, ஊரும் பிராணிகளை பார்த்து படி என்று ஆண்டவர் இங்கே வைத்திருக்கிறார். ஒரு எக்ஸாம்பிளா சொன்னா, துருக்கி தேசத்தில் இருக்கின்ற அங்கே இருக்கிற ஒரு மலையின் பெயர் டவுரஸ் மவுண்டெயின். அங்கே ஒரு வித கொக்கு இருக்கிறது. ஏன்னா நமக்கு நான் துவங்கும் போதே நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம், நம்ம நிறைய பரிசுத்தவான்களுடைய எக்ஸாம்பிளை பற்றி நம்ம கேட்டிருக்கிறோம். மிருகங்கள், ஊரும்பிராணிகள், பறவைகளிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் என்ன? ரொம்ப சிறப்பான ஒரு தியான பகுதியாக இருக்கிறது. அந்த டவுரஸ் மலையில் ஒரு கொக்கு இருக்கிறது. சமீப காலம் வரை அந்த கொக்கு கொக்கரித்து கொண்டு பறக்கும். ஆனால் கழுகு அந்த பறவைகளை பிடித்து சாப்பிட்டு விடும். சமீப காலமாக அந்த கொக்குகள் சத்தம் போடாமல் பறக்கிறது. என்ன மாற்றம் என்று பரிசோதிக்கிறதற்காக அறிஞர்கள் ஆராய்ச்சி செய்தார்கள். அவர்கள் என்ன கண்டுபிடித்தார்கள் தெரியுமா? கொக்குகள் வானத்தில் சத்தம் போட்டு பறக்கிறதுனால கழுகு அந்த பறவைகளை பிடித்து சாப்பிடுகிறது. இதை தவிர்க்கிறதற்காக இப்போது அந்த கொக்குகள் என்ன செய்கிறது என்றால், பறக்கிறதற்கு முன்னே ஒரு கல்லை வாய்க்குள்ள வச்சுட்டு பறக்கிறது, சத்தம் போடாமல் இருக்கிறதற்காக. இந்த அறிவு நம்ம சபையில் எல்லா விசுவாசிகளுக்கும் கிடைச்சா நம்முடைய சபைகள் பரலோகம் போன்று மாறும். கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும் என்று சொல்லுகிறது பைபிள். கொஞ்சம் மாற்றி சொல்லுவோம் சபையில, கர்த்தாவே என் வாய்க்கு கல்லை வையும். ஏன்னா அந்த பறவைகளுக்கு இருக்கிற அந்த அறிவை நீங்கள் பாருங்கள். என்ன அறிவு! உன் வாயை விரிவாக திற என்று பைபிள் சொல்லுகிறது. சிலர் ரொம்ப விரிவாக திறக்கிறாங்க. ஆண்டவரை துதிக்கிறதற்கு வாயை விரிவாக திற என்று பைபிள் சொல்லுகிறது. ஆனால் இப்போ பல்லு பிடுக்கிற டாக்டர் பல்லு பிடுங்கிற இடத்துல வச்சிருக்கிறார், எழுதி வச்சிருக்கிறார், உன் வாயை விரிவாக திற. எதுக்கு? பல்ல பிடுங்கிறது. எந்த இடத்துல நிதானமாக பேச வேண்டும், எங்கே வாயை திறக்கணும்னு நம்ம ஆட்களுக்கு இன்னைக்கு வர தெரியாமல் இருக்கிறது. எப்படி பேசணும், எப்படி பழகணும்னு தெரியாது. ஒரு தம்பி யாரை பார்த்தாலும் கேட்பாரா, முதல்ல உனக்கு எத்தனை பிள்ளைகள், ரெண்டாவது கேட்பாரு உனக்கு கல்யாணம் ஆச்சான்னு கேட்பார். அப்போ ஒருத்தர் சொன்னார், ஏப்பா இப்படியெல்லாம் பேசக்கூடாது, விவேகத்தோட பேசணும். எப்படி விவேகத்தோட பேசுறது? ஒருத்தரை பார்த்தா முதல்ல கேளையா கல்யாணம் ஆச்சான்னு கேளு, ரெண்டாவது எத்தனை பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்று கேளு அப்படின்னா. அவன் சொன்னா ஓகே, நாளையிலேருந்து அதை நான் பின்பற்றுகிறேன். அடுத்த நாள் காலையில் ஒருத்தரை பார்த்தார், கேட்டான் கல்யாணம் ஆச்சா? அவன் சொன்னான் இல்லைன்னு. இவன் கேட்டான் எத்தனை பிள்ளைகள். இந்த மாதிரி டைப்புகள் இன்றைக்கு நிறைய இருக்கிறது. தேவனை அறிகிற அறிவு அவர்களுக்கு இருந்த பிறகும் ஞானமாக கருத்தாக விசுவாசிகளிடத்தில் எப்படி பேசுகிறது, எப்படி பழகிறது என்று தெரியாமல், நாவை அடக்கக்கூடிய சக்தி இல்லாமல் நிறைய பேர் ஆத்துமாக்களை இழந்து கொண்டிருக்கிற இந்த காலத்தில் வேதம் சொல்லுகிறது, நீங்க கொக்கிடத்திலிருந்தே நிறைய பாடங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். மனிதர்களை பார்த்து மனம் வெறுத்து போய் இருக்கிறீர்களா? நான் சொன்ன இந்த ஜீவன்களிடத்திலிருந்து பாடங்களை கற்றுக்கொள்ளுங்கள். திருச்சபைகள் நாவடக்கம் இல்லாததினால் எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறது. களியக்காவிளையிலே ஒரு ஏஜி சர்ச் இருக்கிறது. பல ஆண்டுகளுக்கு முன்னே அங்கே ஒரு வெள்ளைக்காரர் ஒரு கூட்டத்தை நடத்தினார். ஏஜி சபை நானும் ஏஜியிலேயே போதகராக இருக்கிறேன் 40 ஆண்டுகளாக. சபையில் குண்டணி கோள்கள் எப்படி செயல்படுகிறது என்று டிராமேட்டிக்கலா நாடக வடிவாக அந்த வெள்ளைக்காரர் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டினார். எப்படி தெரியுமா? அந்த சபை நிறைய மக்கள் இருந்தார்கள். ஒரு ஊழியக்காரரை கூப்பிட்டு மைக்கை ஆஃப் பண்ணிட்டு அவருடைய காதிலே அந்த ஊழியக்காரர் சொன்னார், கருத்த பசு பச்சை புல்லை சாப்பிட்டு வெளுத்த பால் தருகிறது அப்படின்னார். என்ன? கருத்த பசு பச்சை புல்லை சாப்பிட்டு வெளுத்த பாலை தருகிறது என்று சொல்லிட்டு சொன்னாரு, நீர் போய் அந்த பாஸ்டர்கிட்ட சொல்லுங்க. காதில் அந்த பாஸ்டர்கிட்ட சொல்லணும், அந்த பாஸ்டர் அடுத்த பாஸ்டர்கிட்ட சொல்லணும். அப்படி ஒரு கொஞ்சம் பேர் சொன்னாங்க.
யாருக்கும் தெரியாது என்ன பாஸ் பண்ணப்பட்டது என்று. கடைசியில் செய்தி போய் சேர்ந்ததில்லை. அந்த போதகரை முன்னால் கூப்பிட்டு உங்கள் காதில் என்ன வந்து சேர்ந்ததுன்னு மைக்கை கொடுத்து சொல்ல சொன்னார். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? மலையாளத்தில், யெகோவாய தெய்வம் நம்மை தன்யமாய் அனுக்கிரகிக்கும், கர்த்தராகிய ஆண்டவர் அளவில்லாமல் நம்மை ஆசீர்வதிப்பார். சொன்னது என்ன? சொல்லிக் கொடுத்த செய்தி என்ன? கருத்த பசு பச்சை புல்லை சாப்பிட்டு வெள்ளை பாலை தருகிறது. இதுதான் செய்தி. அது ஒரு 10 பேர் 20 பேர் தாண்டி செய்தி போய் சேரும் போது என்ன ஆகிறது? ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். இந்த மாதிரி திருச்சபைகள் நிறைய வேதனைகளை அனுபவித்துக் கொண்டே இருக்கிறது, கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டே இருக்கிறது. ஒரு கொக்கிடத்திலிருந்து இவ்வளவு பாடங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம். பார்த்தீங்களா? அதைத்தான் இன்னைக்கு பகல் காலத்தில் நான் சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். இந்த 7 காரியங்களையும் கொடுக்கப்பட்ட ஸ்டிப்புலேட்டட் டைமில் முடிக்க முடியுமா என்று சந்தேகமாக இருக்கிறது. இருந்தாலும் நான் முயற்சி செய்கிறேன். ஒரு தடவை ஒரு வாலிப பெண் கூட படிக்கிற தோழியினுடைய திருமணத்திற்கு ஒரு வாழ்த்து செய்தியை டெலிகிராம் பண்ண முயற்சி செய்தான். அவளுடைய தாத்தாவிடத்தில் எழுதி கொடுத்து அனுப்பினார். 1 யோவான் 4:18. மீதியெல்லாம் அவள் பைபிளை எடுத்து வாசிக்கிடுவான். ஏன்னா கல்யாணத்துக்கு பொண்ணு வந்து நடுங்கிட்டே இருப்பான். அதில் எப்படி வாழுகிறது, எப்படி என்ன பேசுறது, மாமியாரை சமாளிப்பது எப்படி, இப்படி நிறைய டென்ஷன் இருக்கும். அதனால் 1 யோவான் 4:18 தாத்தா கொண்டு போய் டெலிகிராஃப் ஆஃபீஸில் கொடுத்துட்டு, இதை இந்த அட்ரஸில் டெலிகிராம் பண்ணிடுங்க அப்படின்னா சொன்னார். அப்போ டெலிகிராஃப் ஆஃபீஸர் சொன்னார், இது லாங் சென்டென்ஸாக இருக்கிறது, 1 யோவான் 4:18, இதுக்கு நிறைய காசாகும் ஐயா, இதில் சுருக்க முடியுமா அப்படின்னு கேட்டால், அதனால் எனக்கு தெரியாது. ஆமாம், 1 யோவான் 4:18 எதுக்கு சொல்லணும்? யோவான் 4:18 சொன்னால் போதாதா? அவர் யோவான் 4:18 அடிச்சு விட்டார். 1 யோவான் 4:18 சொல்லுகிறது, அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும், பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. இது மணப்பொண்ணுக்கு ஏற்ற வசனம்தான். டெலிகிராஃப் ஆஃபீஸர் யோவான் 4:18 அடிச்சு விட்டார். அது சொல்லுகிறது, எப்படியெனில் 5 புருஷர்கள் உனக்கு இருந்தார்கள், இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல, இதை உள்ளபடி சொன்னாய் என்றார். ஒரு சின்ன என்ன சில நேரங்களில் சுருக்கலாம், ஆனால் தேவையில்லாமல் சில காரியங்களை சுருக்க முடியாது. அவர் ஒரு சின்ன காரியத்தை சுருக்கிறதுனால அதனுடைய அர்த்தம் எவ்வளவு மாறி போனது என்று நீங்கள் எண்ணி பாருங்கள். அதனால நான் முயற்சி செய்கிறேன். கமான். 1, தைரியத்தில் நாம் சிங்கத்தை போன்று இருக்க வேண்டும். நீதிமொழிகள் 28:1. ஒருவனும் தொடாதிருந்தும் துன்மார்க்கர் ஓடி போகிறார்கள், நீதிமான்களோ சிங்கத்தை போல் தைரியமாய் இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஊழிய பகுதியில் நிறைய டென்ஷன், நிறைய வருத்தங்கள், வேதனைகள், கண்ணீர், கவலை, இவைகளெல்லாம் நமக்கு வாழ்க்கையிலே வருகிறது. மேடையிலே நின்று தைரியமாக பேசுகிறோம். அப்போது நம்ம மக்கள் நம்ம சரியாக புரிந்து கொள்ளலை. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, எங்கள் பாஸ்டர் ரொம்ப தைரியம் உள்ளவர் தான் என்று மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாங்க. ஆனால் உண்மையிலே பாஸ்டர்கள் தைரியம் உள்ளவர்கள் அல்ல. அது மேடை பேச்சில் அந்த மாதிரி இருக்கும். தேவ தூதர்கள் என் தலை வழியாக இறங்கி கால் வழியாக இறங்கி போகிறதை நான் பார்க்குறேன். அவங்க பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் கேட்கும்போது நமக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஆனால் உண்மையிலே அப்படி அல்ல. ஒரு பாஸ்டர் பேசினார் சபையில், எனக்கு பிசாசை பற்றினா பயமே இல்லை, நான் சாத்தானுக்கு பயப்படவே மாட்டேன். அப்போ சர்ச்சில் ஒருத்தர் இருந்தார். அது ஆள் ரிட்டையர்டு, அதாவது எக்ஸ் சர்வீஸ் மேன், இராணுவத்தில் பணிபுரிந்து ரிட்டையர்ட் ஆனவர். அவர் சர்ச்சில் இருக்கிற நேரத்திலேயே மீசையை முறுக்கி தான் இருப்பார். அவருக்கு என்னன்னா, இவர் இந்த பாஸ்டர் நான் தைரியசாலி, பேயை பற்றினதான பயம் எனக்கு இல்லைன்னு சொல்றாரு. இது உண்மைதானா? அவருக்கு சந்தேகம். அவர் என்ன செஞ்சாருன்னா, அடுத்த வாரம் சர்வீஸ் நடக்கிற நேரத்தில் பேயின் உடை அணிந்து பறந்து வார மாதிரி சர்ச்சு டோரில் நுழைஞ்சார். முதல்ல பாஸ்டர் இறங்கி ஓடிட்டார்.
ஐயா ஓடுறாருன்னு பார்த்து பாஸ்டரோட மனைவி இறங்கி ஓடிட்டாங்க. அம்மாவும் அப்பாவும் ஓடுறாங்கன்னு பார்த்து பிள்ளைகளும் ஓடிட்டாங்க. விசுவாசிகள் எல்லாருமே ஓடிட்டாங்க. ஒருத்தர் மட்டும் உட்கார்ந்துருந்தார் தைரியமா. பிசாசு வேஷம் தரித்து வந்த மனுஷன் போய் கேட்டாரு, உனக்கு பிசாசை பற்றி பயம் இல்லையா? தெரியாது, எனக்கு பயம் இல்லை. ஏன் பயம் இல்லை? எனக்கு கல்யாணம் ஆகி 40 வருஷம் ஆகுது. உனக்கு சகோதரியத்தான் நான் கல்யாணம் பண்ணி இருக்கிறேன். நம்ம 2 பேரும் மைத்துணர்கள். அதனால தான் நான் பயந்து நான் ஓடல அப்படின்னு நான் சொன்னேன். சரியா? நம்ம சில நேரங்களில் நம்ம நல்ல தைரியசாலிகள் மாதிரி ஒரு பிம்பம் ஏற்படுகிறது, ஒரு எண்ணம் மக்களுக்கு ஏற்படுகிறது. ஆனா என்னையும் சேர்த்து என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒன்று சிந்தித்து பாருங்கள். சிச்சுவேஷன், சூழ்நிலைகள் அனுகூலம் அல்லாமல் மாறும்போது மனசு எவ்வளவு வேதனைப்படுகிறது. அன்பாக வளர்த்துகிற ஒரு மகன் இடறி போகிறான், அன்பாக வளர்த்துகிற ஒரு மகள் இடறி போகிறாள், ஒரு ஆத்மா சபையிலிருந்து பிரிந்து போகிறது, குடும்பத்தில் ஏதோ பிரச்சனைகள் வருகிறது, அல்லது RSS BJP சம்பந்தமான ஒரு பிரச்சனை வருகிறது. மனசு எவ்வளவு வேதனைப்படுகிறது, எவ்வளவு கஷ்டப்படுகிறது. இதை யார் அறிவார்கள்? யோசுவாவினுடைய தைரியசாலியாக இருந்த யோசுவாவின் மனம் எவ்வளவு வேதனைப்பட்டது. அவர்கள் யோர்தானை கடக்கும் போது, ஆயியை பிடிக்கும் போது ஜனங்களுடைய இருதயங்கள் தண்ணீரை போல கரைந்து போயிற்று என்று சொல்லப்படுகிறது. நம்முடைய ஊழியத்தில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள், சந்தர்ப்பங்களை எல்லாம் சந்திக்கிற நாம் ஏதோ திருச்சபையில் நின்று கொண்டு தைரியசாலி என்று நாம் பேசுகிறோம். ஒரு மனிதன் சிங்கத்தின் வாலை வெட்டி கொண்டு வந்தான. அப்போ கொண்டு காட்டும் போது அவன் கேட்டானா, வருடா, சிங்கத்துக்கு வாலை வெட்டி கொண்டு வந்திருக்கிறேன். அவன் இப்படியே மெளிச்சு பார்க்குறான், என்னடா அநியாயம். பார்த்தா உண்மையிலே சிங்கத்தினுடைய வால். எப்படிடா வெட்ட முடிஞ்சது? இவ்வளவு தைரியம் உனக்கு எப்படிடா வந்ததுன்னு கேட்டான். உன்ன மாதிரி தைரியசாலி இந்த ஊர்ல யாருமே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு உண்மையிலே சிங்கத்துக்கு வாலை வெட்டிட்டு வந்திருக்கிறான். அவன் கேட்டானா, சரி வெட்டுனதோ வெட்டினேன், வாலை வெட்டின நேரத்தில் தலையை வெட்ட வேண்டியது தானே ஐயா அப்படின்னு கேட்டான். அவன் என்ன சொன்னான் தெரியுமா? நான் வால் வெட்டுறதுக்கு முன்னே வேற ஒருத்தன் தலையை வெட்டிட்டு போயிட்டான். ஏன்னா உலகத்தில் நம்ம ஏதோ ஒரு தைரியசாலி மாதிரி மற்றவர்கள் நம்மை புரிந்து கொள்ளுகிறார்கள். நீங்கள் நினைக்கிறாங்க, சில நேரங்களில் சிலர் பெரிய மீசை வச்சிருப்பாங்க. இதை பார்க்கும்போது நம்ம நினைப்போம் நல்ல தைரியசாலி என்று நினைக்கிறோம். தைரியம் இல்லாததினால்தான் அவர் இந்த மீசையை வச்சிருக்கிறார். தெரியுமா உங்களுக்கு? சிலர் வீரப்பனுடைய மீசை மாதிரி பெரிய மீசை வைப்பாங்க. முந்தியெல்லாம் அந்த மாதிரி மீசைகள் ஆட்கள் வைத்தார்கள். அது எதுக்குன்னா, பயணி குடிக்கும் போது அதில் நிறைய தூசுகள் இருக்கும், அதை ஃபில்டர் பண்ணி குடிக்கிறதுக்கு தான் பெரிய மீசையை வச்சது. அதை பார்த்துக்கிட்டு இப்போ சில ஆட்கள் வீரப்பனுடைய மீசை மாதிரி மீசை வச்சிருப்பாங்க. என்னவோ ஆட்கள் இன்றைக்கு நினைக்கிறாங்க, இந்த மாதிரி நடக்கும்போது நினைக்கிறாங்க அவங்க நல்ல தைரியசாலிகள் என்று. இல்லை என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய யோசிச்சு பாருங்கள், நம்முடைய ஊழிய அனுபவங்களில் எத்தனை தடவை நம்முடைய மனது கரைந்து போனது. இரவில் எத்தனை நாட்கள் நம்முடைய தலையணையை நாம் கண்ணீரால் நனைத்திருக்கின்றோம். சைக்காலஜி என்ன சொல்லுகிறது தெரியுமா? There are 530 documented phobias. மனிதனை பயமுறுத்துகிற 530 விதமான பயங்கள் இருக்கிறது. பயத்தை சைக்காலஜிக்கல் லாங்குவேஜில் சொல்லுவாங்க, ஃபோபியாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ தேர் ஆர் டோட்டலி 530 டாக்குமெண்டட் ஃபோபியாஸ். 530 விதமான பயங்கள் இன்றைக்கு மனிதனை பயமுறுத்தி கொண்டே இருக்கிறது. எனக்கு வியாதி மரித்து விடுவேனோ, ஆக்சிடென்ட்ல மரித்து விடுவேனோ, யாராலும் கொன்று விடுவார்களோ, எனக்கு கேன்சர் வியாதி வந்து விடுமோ, என் மகள் தவறி போவாளோ, என் மகன் தவறி போய் விடுவானோ, எனக்கு கெட்ட பெயர் வந்து விடுமோ, என் சபைக்கு குழப்பங்கள் வந்து விடுமோ, பல விதமான பயங்கள், 530 விதமான பயங்கள் இன்றைக்கு மனிதர்களை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது. இதன் மத்தியிலே நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார், நீதிமான்கள் சிங்கத்தை போல தைரியமாயிருப்பார்கள். என்னதான் பிரச்சனைகள் வந்தாலும் ஆண்டவர் பார்த்து கொள்வார். சங்கீதம் 118:17 சொல்லுகிறது,
நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையை நாம் எடுத்து பார்க்கும்போது எத்தனை எத்தனை தடவை உயிரை விடக்கூடிய சூழ்நிலைகளை அவருடைய வாழ்க்கையில் அவர் சந்தித்தார் தெரியுமா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 6 தடவை சொல்லி இருக்கிறார், திடன் கொள்ளுங்கள், திடன் கொள்ளுங்கள் என்று 6 தடவை சொல்லி இருக்கிறார். 5 தடவை சுவிசேஷங்களிலும் அப்போஸ்தலருடைய நடபடிகளில் 1 தடவையும் இருக்கிறது, திடன் கொள்ளுங்கள், திடன் கொள்ளுங்கள், be of good cheer, தைரியமாக இருங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன், உங்களுக்கும் அந்த கிருபையை நான் தருவேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். தைரியத்தில் பாஸ்டரை விட பாஸ்டர் அம்மாவுக்கு தான் தைரியம் அதிகமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். நீங்க பாஸ்டர் அம்மாக்கள் இருக்கிறார்கள். ஆண்களை விட பெண்களுக்கு தான் தைரியம் அதிகமாக இருக்கிறது என்று நான் கருதுகிறேன். போதகர்களே, நீங்கள் பொண்ணு பார்க்க போகிற நேரத்தில் தனியாக போனீங்களா, வேற சிலரை கூட்டிகிட்டு போனீங்களா? வேற சிலரை கூட்டிகிட்டு போனீங்க. என்கேஜ்மெண்ட்டுக்கு போகும்போது தனியாக போனீங்களா? இல்லை, 100 பேரை கூட்டிகிட்டு போனீங்க. பொண்ணு கட்டுறதுக்கு போகும்போது 500 பேரை கூட்டிகிட்டு போனீங்க. கட்டிட்டு வரும்போது உங்கள் மனைவிட்ட கேட்பாங்க, யாராவது கூட வரணுமா? டோன்ட் மைண்ட், நான் தனியாக போயிடுறேன். ஆண்கள் தைரியசாலிகளா, பெண்கள் தைரியசாலிகளா? பாஸ்டர் தைரியசாலியா, பாஸ்டருடைய மனைவி தைரியசாலியா? நம்முடைய மனம் தளர்ந்து போகிற நேரத்தில் நம்மை விட அவர்கள் தைரியசாலிகளாக இருக்கிறார்கள். சும்மா இருங்க தான், கர்த்தர் எல்லாம் பார்த்து கொள்ளுவார். இதை விட பெரிய வியாதியிலிருந்து சுகமாக்கினார், இதை விட பெரிய மன உளைச்சலில் இருந்து ஆண்டவர் சுகமாக்கினார், இதை விட பெரிய பிரச்சனைகளிலிருந்து ஆண்டவர் சுகமாக்கி இருக்கிறார், விடுவித்திருக்கிறார், காப்பாற்றி இருக்கிறார். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளே, முதல் கருத்தாக நான் சொல்லுகின்றேன், மனதிலே பயந்து கொண்டிருக்கிறீர்களா? நான் RSS பிஜேபி பிரச்சனைகளினால் ரொம்ப வேதனைப்பட்டவன். மாவட்ட ஆட்சித்தலைவரும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரும் கோயில் கட்டக்கூடாது என்று நோட்டீஸ் போட்ட இடத்துல இன்றைக்கு 100 குடும்பங்கள் ஆண்டவரை தொழுது கொள்ளுகிற 300 மக்களோட நான் கர்த்தரை ஆராதித்து கொண்டிருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். 32 பேர் சபையில் உள்ளவர்கள் அயல் நாடுகளில் இருக்கிறார்கள். 1987 அக்டோபர் 25ஆம் தேதி தொடங்கப்பட்ட ஊழியம். நான் கடந்து வந்த பாதைகள் கல்லுகளும் முள்ளுகளும் உள்ள கடினமான பாதை. மலர் படுக்கை போல ஊழிய தளம் என் வாழ்க்கையில் இருந்ததில்லை. எத்தனை மிரட்டல்கள்! கொல்லங்கோடு காவல் நிலையத்தில் நடு இரவு கைது செய்து டிஎஸ்பி தமிழ்நாடு ஸ்பெஷல் போலீஸ் வைத்து கைது செய்து ராத்திரி 12 மணி வரை போலீஸ் ஸ்டேஷனில் வைத்திருந்தார்கள். சப் இன்ஸ்பெக்டர் என்னை தனியாக கூப்பிட்டு சென்று தனி அறையில் வைத்து, இந்த இள வயதில் தேவையில்லாமல் வெட்டி கொல்லப்பட போகிறீரே நினைக்கும் போது வருத்தமாக இருக்குது, ஒரு டிரான்ஸ்பராகலும் வாங்கி எங்கேயாவது போய் தொலையக்கூடாதான்னு சொன்னார். என் அன்பு சகோதரர்களே, அவர் வெட்டுமணி அசம்பிளி சர்க்காடு சபையிலே அவர் அன்றைக்கு ஹிந்து, அவரும் மனம் திரும்பி அவர் சபையில் செக்ரட்டரி ஆனார். அவருடைய மகன் நான் MA பிலாசபி என்ற ரிலீஜியன் படிக்கும் போது பிடி படிக்கிறதற்கு வந்தார். அவரையும் ரட்சித்தாரு, என்னையும் என் அப்பா 40 ஆண்டுகளாக தகப்பன் சுமக்கிறது போல சுமந்து இந்த தடைகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், கலக்கங்களை எல்லாம் ஜெயிக்க ஆண்டவர் கிருபை தந்து நடத்தி கொண்டிருக்கிறார். 1973ஆம் ஆண்டு உகாண்டா நாட்டில் ஒரு குறிப்பிட்ட ஒரு போதகர் கைது செய்யப்பட்டார். அப்போது ஆட்சி பீடத்தில் இருந்தது இடி அமீன். உங்களுக்கு தெரியும் இடி அமீன் ஆள் யாருன்னு உங்களுக்கு நன்றாக தெரியும், பெரிய ஆட்களுக்கு தெரியும். அன்றைக்கு கட்டளை பிறந்திருந்தது 1973 அந்த வருடத்தில் ஈஸ்டர் சண்டே அன்றைக்கு யாரும் எங்கேயும் பிரேயர் நடத்தக்கூடாது, சுட்டு கொண்டுருவோம், கைது செய்து விடுவோம் என்று. ஆனால் அந்த சூழ்நிலையில் கூட பாஸ்டர் கெஃபா செம்பாங்கி என்ற கிறிஸ்தவ போதகர் கூட்டத்தை நடத்தினார். சிவில் டிரஸில் வந்திருந்த போலீஸ் அவரை கைது செய்தது. துப்பாக்கி எடுத்து காட்டினார்கள், சுட்டு போடுவோம்,
சுட்டு போடுவோம். 5 பேர் வந்திருக்கிறாங்க, உன்னை சுட்டு போடுவோம். அவர் நடுங்குகிறார். அன்பான மனைவி, என் பிள்ளைகளை இனி நான் பார்க்க முடியாது, நடுங்கி கொண்டிருக்கிறார். என்னன்னு தெரியாது. கைது செய்ய வந்தவர்கள் பயந்து விட்டார்கள். அவர்கள் திடீரென்று சொன்னார்கள், உங்களை பார்த்தா எங்களுக்கு பயமாக இருக்கிறது, எங்களுக்கு வேண்டி நீங்கள் ப்ரேயர் பண்ணிருங்க அப்படின்னு அந்த போலீஸ்காரர்கள் சொன்னார்கள். 5 பேரும் ஏசப்பாவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள். சம்பங்கி விடுவிக்கப்பட்டார். பயப்படுத்துகிற சில சூழ்நிலைகளில் நான் எப்படி நிலைநிற்பேன் ஆண்டவரே, என்னுடைய எதிர்காலம் என்ன என்ற கேள்விகளோடு சில நேரங்களில் நாம் என்ன செய்கிறோம் என்றால் வருந்துகின்றோம். பைபிள் சொல்லுகிற ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறது பயப்படுத்துகிற ஆவி அல்ல, தேவன் தைரியமுள்ள ஆவியை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்றார். ஆகவே நீதிமொழிகள் 28:1 சொல்லுகிறது, ஒருவனும் தொடாதிருந்தும் துன்மார்க்கர் ஓடி போகிறார்கள், நீதிமான்களோ சிங்கத்தை போல் தைரியமாக இருக்கிறார்கள். அதனால ஆண்டவருடைய ஊழியத்திற்காக அழைக்கப்பட்ட ஆண்டவருடைய மக்களே, எதை குறித்து நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க உங்க மகளை பற்றி கவலைப்படுறீங்களா, மகனை பற்றி கவலைப்படுறீங்களா, மருமகளை பற்றி கவலைப்படுறீங்களா? டோன்ட் வரி, உங்களுடைய காரியத்தை கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கிய பண்ணி தருவார். பிரைஸ் தி லார்ட். கவலைப்படவே வேண்டாம். நீதிமான்கள் சிங்கத்தை போல் இருப்பார்கள். அவர்கள் நினைக்கிற காரியங்கள் நடக்கும். சாத்தான் அதை மேற்கொள்ள முடியாது. நீதிமான்களாக மாற்றப்பட்டிருக்கிற நாம் சிங்கத்தை போல தைரியமாக இருப்போம். 2வதாக பிரசங்கியின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 4வது வசனம். பிரசங்கியின் புஸ்தகம் 9:4. இதற்கு நீங்களாய் இருக்கிறவன் யார்? உயிரோடு இருக்கிற அனைவரிலும் நம்பிக்கை உண்டு, சத்த சிங்கத்தை பார்க்கலும் உயிருள்ள நாய் வாசி. ஏன் நாய் வாசியாக இருக்கிறது? ஏன் உயிருள்ள நாய் நல்லதுன்னு பைபிள் நமக்கு சொல்லுகிறது. பெட்டர் தேன் என்று பைபிள்ல 42 தடவை இருக்கிறது. அதை விட இது சிறந்தது, அதை விட இது சிறந்தது, அதை விட இது சிறந்தது என்று பைபிள்ல 42 தடவை வருகிறது. 42 டைம்ஸ் இந்த ஃப்ரேஸ் வருகிறது, பெட்டர் தேன். அதிகமாக இந்த பிரசங்கியின் புஸ்தகத்தில் இந்த கருத்தை நாம் பார்க்கிறோம். செத்த சிங்கத்தை விட உயிருள்ள நாய் வாசி, அது ரொம்ப நல்லது என்று வேத புத்தகம் நமக்கு சொல்லுகிறது. ஏனென்று கேட்டால் நாய்களுக்கு நல்ல நன்றி உண்டு. நாய்களை 3ஆக பிரிக்கலாம். 3 விதமான நாய்கள் இருக்கிறது. ஒன்று டொமஸ்டிக் டாக், வீட்டில் வளர்க்கிற நாய், இது நன்றி உள்ள நாய். 2 ஸ்ட்ரே டாக், தெருவில் அலைகிற நாய். போன வருஷம் எடுத்த கணக்கெடுப்பு சொல்லுகிறது, தமிழ்நாட்டில் மட்டும் தெரு நாய்கள் 1,80,000 தெருநாய்க்கள் இருக்கிறது என்று 2025 தமிழ்நாட்டில் எடுக்கப்பட்ட சர்வே சொல்லுகிறது. வீட்டில் வளர்த்துகிற நாய், தெரு நாய், அதுக்கப்புறம் எதுனா வெறி நாய் அப்படின்னு 3 டைப் இருக்குது நாய்களில். சில நேரங்களில் ஊழியம் செய்கிற நம்ம விசுவாசிகளில் சிலர் வெறி நாய் மாதிரி இருப்பாங்க, கடிக்கணும். ஒரு விசுவாசியை வெறி நாய் கடித்து விட்டது. ரொம்ப முதிர்ந்த போதகர், அவர்கிட்ட ஜெபம் பண்ண போனார். அவர் சொன்னாராம், தம்பி ப்ளீஸ் நீ சீக்கிரமா போய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் இன்ஜெக்ஷன் போடு. அப்போ அவர் சொன்னாராம், நான் ரட்சிக்கப்பட்டு நிறைய வருஷம் ஆகுது, இதுவரை மருந்து மாத்திரை எடுத்ததே இல்லை, ஹாஸ்பிட்டலுக்கு போக மாட்டேன். டேய் 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 தம்பி ப்ளீஸ் இன்ஜெக்ஷன் போடடா. இல்லைன்னா என்னன்னு கேட்டானா. அவர் சொன்னாராம், 90வது நாளில் நீ நாய் குறைக்கிற மாதிரி குறைப்ப, நிறைய பேரை கடித்து கொன்னுருவ, அவங்களும் ஒன்றை மாதிரி செத்துருவாங்க அப்படின்னு. என்னாலும் ஹாஸ்பிட்டலுக்கு நான் போக மாட்டேன். வீட்டில் போயிருந்து இமேஜின் பண்ணுங்க, ஒருவேளை பிரசங்கியார் சொன்ன மாதிரி 90வது நாளில் நாய் குறைக்கிற மாதிரி குறைச்சி கடிக்க வேண்டிய சூழ்நிலை வந்தாலோ, அவன் என்ன செஞ்சான்னா ஒரு பேப்பர் எடுத்து கடிக்க வேண்டி வந்தால் யாரையெல்லாம் கடிக்கணும்னு லிஸ்ட்டு போட்டான். லிஸ்ட்டு போட்டுட்டு அந்த பாஸ்டர் திரும்பவும் பார்க்கறதுக்கு போனான். இன்ஜெக்ஷன் போட்டியாடா? இல்லை, கர்த்தருடைய சித்தம் நிறைவேறட்டு. என்னடா பாக்கெட்டில் ஒரு பெரிய தாள் வச்சிருக்கிறேன்,
அது கடிக்க வேண்டி வந்தால் யாரையெல்லாம் கடிக்கணும்னு நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். பாஸ்டர் வாங்கி பார்த்தா முதல் பேர் பாஸ்டருடைய பேர். ஏன்னா அவன் கடிக்க வேண்டி வந்தால் முதல்ல இவரைத்தான் கடிப்பான். அவனுக்கு ஆக்சிடென்ட் வரும்போது, ஆப்ரேஷன் தியேட்டரில் இருக்கும்போது எல்லாம் இவர் நல்லா ஜெபம் பண்ணியிருப்பார், உபவாசம் பண்ணியிருப்பார். நம்ம ஆட்களுக்கு லட்சணம் அப்படி இருக்குது. இவர்கள் மத்தியில் தான் நம்ம நன்றி இல்லாத மனிதர்கள் மத்தியில், இன்னும் சொல்ல போனால் வெறி நாய்கள் நடுவில் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். பைபிள் சொல்லுகிறது, நானும் நீங்களும் நம்முடைய ஆத்துமாக்களும் யாராக மாற வேண்டும்? அவர்கள் எல்லாரும் நன்றி உள்ள நாயாக மாற வேண்டும். நன்றி உணர்வை நாம் யாரிடத்தில் கற்றுக்கொள்ளலாம் என்றால் நாயிடத்தில் தான் கற்றுக்கொள்ளலாம். அன்பானவர்களே, ஆப்பிரிக்கா கண்டத்தில் ஊழியம் செய்து கொண்டிருந்த ஒரு மிஷனரி எழுதி இருக்கிறதை நான் வாசித்தேன். ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம். அவருடைய பேர் ஜேம்ஸ் கிங். அவருடைய பேர், ஆப்பிரிக்காவில் ஊழியம் செய்த ஒரு மிஷனரி ஜேம்ஸ் கிங். அவர் எழுதியிருக்கிறாரு, ஒரு அம்மா சர்ச்சுக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஃபேமிலியில் இஷ்யூஸ் இருக்கிறது. அது இப்போ இயற்கை தானே, எல்லா இடங்கள்லையும் அரசன் முதல் ஆண்டி வர எல்லாருக்கும் இந்த பிரச்சனைகள் இருக்கிறது. எல்லாரும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் இன்னைக்கு என்ன செய்கிறாங்கன்னா வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் பெண்களுக்கு அந்த சுதந்திர உணர்வு அதிகமாகினதுனால குடும்ப பிரச்சனைகள் ஏறலாம். ஒரு காலத்தில் நம்முடைய நாட்டில் உள்ள பெண்கள் நல்ல தேர்ச்சி பெற்றவர்களும் அட்ஜஸ்ட் பண்ணுகிறவர்களும் நல்ல சமைக்கிறவங்களுமா இருந்தாங்க. அந்த காலத்தில் குக்கிங் ராணிகளாக இருந்தார்கள். இப்பொழுது புக்கிங் ராணிகளாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். எல்லாம் புக்கிங். சமையலில் கூட அவங்களுக்கு அதில் ஒரு கன்சர்ன் இல்லை. அவங்களுக்கு பாத்திரம் விளக்குறது, அவங்களுக்கு சமைக்கிறது, அந்த மாதிரி எதுவுமே அவங்களுக்கு இஷ்டம் இல்லாத ஒரு காலத்தில் நிறைய ஃபேமிலி இஷ்யூஸ், நிறைய குடும்ப பிரச்சனைகள் இன்றைய மக்களுக்கு இருக்கிறது. போதகர்களுக்கும் அந்த பிரச்சனைகள் இருக்கிறது. அமெரிக்காவில் 4000 சபைகள் வருடந்தோறும் அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபைகள் மட்டும் அவை அடைக்கப்படுகிறது. 1000 சபைகள் தான் புதிதாக உருவாகிறது. அமெரிக்காவினுடைய மிஷன் ஏஜென்சி சொல்லுகிறது. அந்த வாலிப பிள்ளைங்களை தம்பிமாரை கூப்பிட்டு வச்சு பேசினாங்க. என்னப்பா நீ நல்ல ஊழியம் செஞ்சுட்டு இருந்தீங்க, என்னப்பா அவனுக்கு என்ன பிரச்சனை? அவன் சொன்னது என்ன தெரியுமா? எனக்கு ஊழியத்திற்கு ஏற்ற மனைவி கிடைக்கவில்லை என்று தான் பெரும்பாலான ஊழியர்கள் சொல்லி இருக்கிறார்கள். எனக்கு ஊழியத்திற்கு ஏற்ற மனைவி கிடைக்கவில்லை. ஏன்னா அவங்க ரொம்ப இண்டிபெண்டன்ஸை விரும்புகிறாங்க. கணவனுக்கு கீழ்ப்படிந்து இருக்கிற மாதிரி பெண்கள் இன்றைக்கு இல்லை. ஒருத்தன் மனைவியை எப்போதும் அபி அபி அபின்னு கூப்பிடுவான், செல்லமாக கூப்பிடுவான். அப்போ பக்கத்து வீட்டுக்காரன் கேட்டேன்னா, உனக்கு மனைவி பேர் அபிகாயிலா? இல்லை. அபிகாலா? இல்லை. அபிராமியா? இல்லை. பிறகு எதுக்குவே செல்லமா மனைவியை கூப்பிடுகிறீரு அபி அபி அபின்னு? அவன் சொன்னானா, டேய் அபின்னா என்ன பொருள்னு அவளுக்கு தெரியாது. பி அடங்கா பிடாரி, அதுதான் அதனுடைய பொருள். அதைத்தான் நான் செல்லமா நான் இப்படி கூப்பிடுறேன். ஏன்னா சில இடங்கள்ல இந்த மாதிரி இஷ்யூஸ், இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய இடங்கள்ல இருக்கிறது. போதகர்களுக்கும் குடும்ப வாழ்க்கையில ஒரு இணக்கமாக கணவனுக்கு இணங்கி போகிற ஒரு மனைவி இருந்தால் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கும். பெண்கள் ரொம்ப உயர்ந்தவர்கள், சில காரியங்கள் ஆண்களை விட அவர்கள் உயர்ந்தவர்கள், ரொம்ப சென்சிட்டிவிட்டி உள்ளவர்கள், சகிப்புத்தன்மை உள்ளவர்கள், நல்ல தேர்ச்சி பெற்றவர்கள், திறமை உள்ளவர்கள். ஒரு நல்ல குடும்பமாக இருந்தால் ரொம்ப நல்லது. அவருடைய சபையில் ஒரு பொண்ணு வந்துட்டு இருந்தான். ஒரு கணவனுடையதான எதிர்ப்பை மீறி வந்துட்டு இருந்தான். ஒரு நாள் கணவன் மனைவிக்குள்ள தகராறு நடந்து இவன் அடி கொடுத்த உதையில அவ இறந்துட்டான். இவர் அடக்காராதனை நடத்த போறாரு, ஜேம்ஸ் கிங் என்ற மிஷனரி. அவன் என்னன்னா, இங்க யாரும் பிரேயர் பண்ணக்கூடாது, இங்க யாரும் பிரேயர் பண்ணக்கூடாது, இங்க யாரும் வரக்கூடாது, ஜபத்துக்கன்று இங்க யாரும் வரக்கூடாது. என்ன செய்யறது? அந்த பொண்ணுடைய அடக்க ஆராதனை முடிந்தது. என்னாச்சுன்னா, ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை நைட்டு, ஞாயிற்றுக்கிழமை அந்த பொம்பிள்ளை சர்ச்சுக்கு வரும்போது அவங்களோட ஒரு நாய் கூட வரும். இந்த அம்மா உள்ள வருவாங்க, நாய் வெளியே படுத்துரும். இந்த அம்மா இறங்கி போகும்போது கூட போயிடும். இது பழக்கமாக இருந்தது. அன்பு சகோதரர்களே,
நம்ம விட நாய்கள் எவ்வளவு நன்றாக இருக்கிறது என்று நாம் நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த அம்மாவை அடக்கம் பண்ணினாங்க. ஜேம்ஸ் கிங் எழுதினதை நான் வாசித்திருக்கிறேன், அதை நான் சொல்கிறேன், நடந்த நிகழ்ச்சி. அந்த அம்மா மரித்த பிறகும் இந்த நாய் ஒவ்வொரு புதன்கிழமையும் வரும், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சர்வீஸ் நடக்கிற கரெக்ட் டைமுக்கு வரும், வந்து வெளியே படுத்துட்டு போயிடும். அந்த இறந்த பெண்ணினுடைய கணவன் நாயை தேடுறாரு. புதன்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் தேடுனா கொஞ்ச நேரம் நாயை காணாது. ஒரு நாள் பின்தொடருகிறான். இது எங்கே போகிறது என்று. எங்கே போகிறதுனா சர்ச்சுக்கு போகுது. சர்வீஸ் நடக்கிற நேரத்தில் வெளியே படுத்துட்டு அது போயிடும். இதை பார்த்து அந்த கல் நெஞ்சுள்ள கணவன் மனம் திரும்பினான். நாக்கி இருக்கிற உணர்வை பாருங்க ஐயா, நாக்கி இருக்கிற உணர்வு. ஆண்டவர் ஏன் சும்மாவை சொல்லி இருக்கிறாரு பைபிள்ல? மனுஷர்களை எல்லாம் பார்த்து வெறுத்து போய் என்னெல்லாம் நன்றி, என்னெல்லாம் காரியங்களை இந்த விசுவாச குடும்பத்திற்கு செய்தேன், எவ்வளவு நன்மைகளை செய்தேன், இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு நன்றி உணர்வு இல்லையே என்று சிலரை பார்த்து வெறுத்து போய், மனம் வெறுத்து போய், ஆண்டவருடைய பிள்ளைகளே நீங்கள் இருக்கிறீர்களா? நீங்கள் இருக்கிறீர்களா? சோர்ந்து போகாதங்க, சோர்ந்து போகாதங்க. நாய்க்கு இருக்கிற மாதிரி நன்றி உணர்வை கர்த்தராகி ஆண்டவர் நமக்கு தருவாராக. அன்பானவர்களே, விசுவாசிகளை பார்த்தால் நமக்கு நன்றி உணர்வோடு பணிவிடை செய்ய முடியாது. அப்பனின் முகத்தை பார்க்க வேண்டும், அருள்நாதருடைய முகத்தை நாம் பார்க்க வேண்டும். ஆண்டவரே, என் விசுவாசிகள் தான் நன்றி இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். ஆண்டவர் எனக்கு எவ்வளவு நல்ல அப்பாவாக இருக்கிறீங்க ராஜா, நீங்க எங்களுக்கு எவ்வளவு நன்மை செஞ்சீங்க, எவ்வளவு நன்மை செய்தீங்க. இதே ஆப்பிரிக்கா கண்டத்தில் உள்ள இன்னொரு மிஷினரி எழுதியிருக்கிற ஒரு நிகழ்ச்சியை உங்களுக்கு நான் இங்கே சுட்டி காட்ட விரும்புகிறேன். நிறைய யாருக்கு நன்றி இல்லை, அதனால இனி நான் ஊழியம் செய்ய மாட்டேன், யாருக்கு உதவி செய்ய மாட்டேன் நினைக்காதங்க சகோதர சகோதரிகளே. அமேசான் காட்டுக்குள் கோடிக்கணக்கான மரங்கள், பூக்கள், மரஞ்செடி கொடிகள் பூத்து மலருகிறது. அந்த மலர்களை ரசிக்க வேண்டுமானால் ஒன்றில் விமானத்தில் செல்ல வேண்டும் அல்லது ஹெலிகாப்டரில் செல்ல வேண்டும். ஒரு நாள் கூட அமேசான் காட்டுக்குள் நிற்கிற மரஞ்செடி கொடிகள் நான் எவ்வளவு பூத்து குலுங்கினாலும் என்னை பார்ப்பதற்கு யாரும் இல்லை, அதனால் இந்த வருஷத்தில் பூக்க மாட்டேன், இந்த சீசனில் பூக்க மாட்டேன் என்று நினைத்ததுண்டா? இல்லை, அதன் வேலையை அது நேர்த்தியாக செய்து கொண்டிருக்கிறது. அதனால நான் நன்மை செஞ்சேன், நிறைய பேருக்கு உதவி செஞ்சேன், யாருக்கு நன்றி இல்லை, இனி நான் செய்ய மாட்டேன் என்று இருக்காதீங்கள். எல்லாரும் சேர்ந்து அப்பனின் முகத்தை பார்ப்போம். அவர் நமக்கு எவ்வளவு நன்மை செய்தார், எத்தனை கோடி நன்மைகளை செய்தார். அதே நாட்டில் உள்ள ஆப்பிரிக்காவில் உள்ள ஒரு மிஷினரி எழுதியிருக்கிறார் இன்னொரு காரியத்தை. ஒரு பொம்பளை ஒரு பைபிள் கேட்டதா, கண் பார்வையற்ற ஒரு பெண். அப்போ கண் பார்வை இல்லாத இந்த பொண்ணு எதற்கு பைபிள் கேட்கிறார்? சரி, ஒரு பொம்பளை பைபிள் கேட்கறதுன்னு பைபிளை கொடுத்தாரு. கண் பார்வை இல்லாதது. எந்த லாங்குவேஜில் உனக்கு பைபிள் வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். அவ கேட்டிருக்கிறான், எனக்கு பிரெஞ்சு லாங்குவேஜில் பைபிள் கொடுங்கன்னு. அது நினச்சிருக்கிறேன், ஏமா உனக்கு ஒழுங்கா இங்கிலீஷ் கூட பேச தெரியாது, கண்ணு பார்வை இல்லை, இவளுக்கு எதுக்கு இந்த பிரெஞ்சு லாங்குவேஜில் இந்த பைபிள் வேண்டும் என்று இவர் யோசிக்கிறார். சரி, எனிகவ், சரி பரவாயில்ல, ஒரு பொம்பளை கேட்குறாங்க, பைபிள் தானே கேட்குறாங்க, அதை அந்த பைபிளை பிரெஞ்சு லாங்குவேஜில் பைபிளை கொடுக்குறாங்க. எல்லா நாளும் அந்த ஸ்கூல் உள்ள நாட்களில் அந்த சகோதரி அந்த பிரெஞ்சு லாங்குவேஜ் அந்த பைபிளை நெஞ்சில் இப்படி வைத்துக்கொண்டு அவர்கள் எல்லா நாளும் தெருவழியாக போகிறதை பார்க்கலாம். இத்தனைக்கும் கண் பார்வை இல்லாத ஒரு சகோதரி. ஒரு நாள் பைபிளை கொடுத்த இந்த மிஷினரி அவருக்கு அந்த சகோதரியுடைய பின்னால போயிருக்காங்க. எங்க போறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு பார்த்து போனா ஸ்கூல் 4 மணிக்கு விடுகிறது. அந்த நேரத்தில் ஸ்கூல் கேட்டு பக்கத்தில் இந்த பைபிளை வச்சுக்கிட்டு நிற்குது. பைபிளை வச்சுக்கிட்டு நிற்கிறது அது என்ன செய்கிறதுன்னா, அந்த சின்ன பசங்க ஸ்கூல்ல இருந்து வெளியே வரும்போது இந்த பைபிளை அந்த பிள்ளைகளுடைய கையில் கொடுத்து பைபிளில் யோவான் 3:16 அதை வாசிக்க வைக்கிறது. ஏப்பா இல்லை, யோவான் 3:16 இருக்குதுப்பா, இதை எனக்கு கண் பார்வை இல்லை, இதை நீ வாசிப்பியா? அது பசங்க பார்க்குறாங்க. பார்க்கும்போது பாவம், கண் பார்வை இல்லாத வயசான பொம்பளை 3:16 அதை வாசிக்குது.
வாசிப்பாங்க, பிள்ளைகள் வாசிப்பாங்க. அவங்க கிறிஸ்தவர் பிள்ளைகள் அல்ல. வாசிக்கும் போது இந்த வயசான பொம்பளை கேட்குது, கண் பார்வையற்றது, நீ வாசித்தது உனக்கு புரிஞ்சுதான்ப்பா? புரிஞ்சுதான்? இல்லை ஆண்டி புரியலை. ஏப்பா ஏசப்பா உனக்காக கல்வாரி சிலுவையிலே மரித்தார் என்று சுவிசேஷம் அறிவித்து நூற்றுக்கணக்கான பிள்ளைகளை ரட்சிப்புக்குள்ள நடத்தினது. அதில் 24 பேர் அதில் பாஸ்டராக மாறினார்கள். இப்படியும் ஆண்டவருடைய பணியை செய்திருக்கிறார்கள் அல்லவா? ஏன்னா அந்த சபைக்குள்ள நம்ம சந்திக்கிற சில பிரச்சனைகள், நம்ம நன்மை செய்வோம், நல்ல காரியங்களை செய்வோம், பொருளாதாரத்தில் உதவி செய்வோம், உயிரை கொடுத்து ஒரு ஆத்மாவை ரட்சிப்பதற்கு முயற்சி செய்வோம். ஆனால் நமக்கு வேட்டு வைப்பாங்க. மனசு வெறுத்து போகிறது. என்ன ஊழியம் இது? என்ன மனுஷர்கள் இவர்கள்? மனுஷர்களா? நான் இந்த பூமியில் இருக்கிறேனா இல்லை வேற்று கிரக வாசியா என்றெல்லாம் நமக்கு தோன்றும். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நீங்க யாரையும் பார்க்க வேண்டாம். நமக்காக கல்வாரி மலையிலே உயிரை தந்த அருமை இரட்சகர் உண்டு. அவருடைய முகத்தை பார்த்தால் மாத்திரமே இந்த பணியை சிறப்பாக செய்ய முடியும். அதனால சோர்ந்து போகாதீர்கள். பைபிள் சொல்லுகிறது, சிங்கத்தை போல தைரியமாக இருங்கள். வாட் எவர் மே பி தி சிச்சுவேஷன், அந்த சூழ்நிலைகளை ஆண்டவர் நமக்கு அனுகூலமாக மாற்றுவார். 2, செத்த சிங்கத்தை விட உயிருள்ள நாய் வாசி நல்லது. ஏனென்றால் இந்த பிராணிகளில் எல்லாம் நாய் தான் நன்றி உள்ள விலங்காக இருக்கிறது. அந்த நன்றி உணர்வை அந்த நாயிடத்திலிருந்து கற்றுக்கொள்வோமாக. வீட்டில் உள்ள வேஸ்ட் சாப்பிட்டு வாழ்கிறது, ஆனால் பார்த்தவுடனே வாலை ஆட்டுகிறது. பார்த்தீங்களா? அது அதனுடைய சிநேகத்தை நீங்கள் நினைத்து பாருங்கள். நன்றி உணர்வை நாயிடத்திலிருந்து கற்றுக்கொள்வோம். 3, மத்தேயு 10:16, ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஆகையால் சர்ப்பங்களை போல வினா உள்ளவர்களும் விஸ்டம் உள்ளவர்களும் புறாக்களை போல கபடற்றவர்களுமாய் இருங்கள் என்று பைபிள் சொல்லுகிறது. அந்த சென்டர் பாஸ்டரை பார்க்கிறது, பிரஸ்பிட்டரை பார்க்கிறது, சூப்பரிண்டெண்டை பார்க்கிறது, அதெல்லாம் நீங்கள் விட்டுருங்க. அதெல்லாம் விட்டுட்டு நமக்கு திரும்ப வந்து நமக்கு விலங்குகளிடத்திலிருந்து, ஊரும் பிராணிகளிடத்திலிருந்து, சின்ன இன்செக்டுகளிடத்திலிருந்து, பறவைகளிடத்திலிருந்து நல்ல பாடங்களை கற்றுக்கொள்ளுங்கள் என்று வேதம் அருமையாக சொல்லுகிறது. மனுஷரை பார்க்கிற பார்வையை விட்டுவிடுங்கள். நமக்கு இனி விலங்கினங்கள், ஊரும் பிராணிகள், சின்ன சின்ன பிராணிகளுடைய நல்ல பழக்கங்களை பின்பற்றுங்கள் என்று பைபிள் சொல்லுகிறதே, அதை பார்த்து நாம் பின்பற்றுவோம். சர்ப்பங்களை போல வினா உள்ளவர்களும் விஷ்டம் ஞானம் உள்ளவர்களாக இருங்கள் என்று பைபிள் மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. ஊழியம் செய்கிற இடத்துல ஞானத்தை நம்ம அப்ளை பண்ணுகிறவங்களா இருக்கணும். நம்ம இப்போ கேட்டால் உங்களுக்கு ஞானம் உண்டா? ஆமாம், எல்லாரும் ஆமாம் எனக்கு ஞானம் உண்டு. யாராவது இங்கே இருக்கிறவங்கள்ட்ட ஞானம் உண்டான்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஞானம் எனக்கு இல்லைன்னு யாராவது சொல்லுவீங்களா? எல்லாரும் சொல்லுவீங்க எனக்கு ஞானம் இருக்கிறது. ஞானம் இல்லைன்னு யாராவது ஒத்துக்கிடுவீங்களா? இல்லை. நான் கேட்குறேன், உங்க ஊரில் ஒரு சவப்பட்டி வியாபாரம் துவங்க போகிறார் ஒருத்தர். உங்களை கூப்பிடுறாரு, பாஸ்டர் கம் ஓவர் தேர். ஒன்று அங்கே வாங்க பாஸ்டர், சவப்பட்டி வியாபாரத்தை ஜெபம் பண்ணி ஆரம்பித்து வைக்க வேண்டும். எப்படி ஜெபம் பண்ணுவீங்க? ஏன்னா நீங்கள் நினைக்கிறீங்க எனக்கு நல்லா ஜெபிக்க தெரியும், பைபிள் வாசிக்க தெரியும், கிருபைகள் இருக்கிறது, வரங்கள் இருக்கிறது, நான் கேட்காத பிரசங்கமா, நான் பாடாத பாட்டா, நான் வாசிக்காத வேதமா, எப்படியெல்லாம் எனக்கு ஞானம் இருக்கிறது. எப்படி ஜெபம் பண்ணுவீங்க? இன்றைக்கு இருக்கிற போதகர்களில் 99% பேர் தவறாகத்தான் ஜெபம் பண்ணுவாங்க. நமக்கு ஜெபம் பண்ண கூட தெரியாது. எப்படி ஜெபம் பண்ணுவாங்க? ஆண்டவரே, அன்பான சகோதரர் இந்த சவப்பட்டி வியாபாரத்தை தொடங்குகிறார், தினந்தோறும் 2000 பெட்டி விற்க வேண்டும் ஆண்டவரே. அதுக்கு அர்த்தம் என்ன? 2000 பேர் சாகணும்னு அப்படிதானே ஜெபம் பண்ணுவாங்க. நமக்கு ஒரு பிரேயர் கூட நமக்கு ஒழுங்கா உருப்படியா செய்கிறதுக்கு தெரியாத சூழ்நிலையில இன்னைக்கு இருந்து கொண்டு இருக்கிறோம். என்ன கூப்பிட்டா நான் எப்படி ஜெபம் பண்ணுவேன் தெரியுமா? அன்பின் ஆண்டவரே, இந்த பட்டணத்தில் ஒருவருக்கும் இல்லாத ஒரு தரிசனத்தை ஆண்டவர் இந்த அன்பு சகோதரருக்கு கொடுத்திருக்கிறீர். யாராக ஒருவர் இறந்தால்
20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் பயணம் செய்து சவப்பெட்டி வாங்குற ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இருந்தார். ஆண்டவராகிய கர்த்தர் உம்முடைய மகனுக்கு கொடுத்த நல்ல தரிசனத்திற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய கர்த்தர் அவருடைய இந்த வியாபாரத்தை ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவரிடத்தில் கேட்கிறேன். ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிக்கணுமோ ஆசீர்வதிச்சிடுவார். அந்த இடத்துல நம்முடைய ஞானத்தை அந்த இடத்துல நாம் பயன்படுத்த வேண்டி இருக்குது. சில இடங்கள்ல நம்ம ஞானம் இருக்குதுன்னு நம்ம சொல்லுவோம், ஆனால் நம்மளோட புத்திசாலிகள் வேற ஆட்கள், சில ஆட்கள் நம்ம சபையில் இருப்பாங்க. நமக்கு பாருங்க, ஒரு சவப்பட்டி வியாபாரத்துக்கு ப்ரேயர் பண்ண கூட்டா ப்ரேயர் பண்ண தெரிய மாட்டேங்குது. நிறைய பேருக்கு ஞானத்தில் குறை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்றாரு, பாம்பிடத்தில் போய் கற்றுக்கொள், அந்த அறிவை கற்றுக்கொள். ஞானம். ஒரு பிரச்சனை வந்தால் பிரச்சனையை எப்படி தீர்த்து வைக்கிறது. ஊழியங்கிறது பிரசங்கம் பண்ணுறது, கூட்டம் நடத்துறது அல்ல. நிறைய பேர் ஊழியம்னா தவறாக நினச்சிடுறாங்க. நம்ம எல்லாம் மேடையில் பேசும்போது நம்ம விசுவாசிகள் நினைக்கிறாங்க, நான் நினச்சா இவரை மாதிரி பிரசங்கம் பண்ண முடியாதா, நான் நினச்சா இதை விட பாட முடியாதா, நான் நினச்சா இதை விட ஆராதனை நடத்த முடியாதா, நான் நினச்சா இதை விட நன்றாக இசை வாசிக்க முடியாதா அப்படின்லாம் நினைக்கிறாங்க. வாசிக்க முடியுங்க. பனையில் ஏறுகிறது எறும்பும் ஏறும். பயணி கிடைக்கணும்னா பனையறி தான் ஏறும். எறும்பு ஏறும், அது செத்து கலசத்துக்குள்ள கிடக்கும். ஆண்டவருக்கு ஊழியத்திற்காக அழைக்கப்பட்டவனுடைய மேன்மை என்னன்னு நிறைய பேருக்கு தெரியாது. ஊழியம் என்றால் என்ன? ஆத்மாதாயம் பண்ணுகிறது மட்டுமல்ல. ஆத்மாதாயம் பண்ணுகிறது யார் வேணாலும் பண்ணலாம். சகோதரர்களே, ஊழியர்களே, மரம் வெட்டுகிறதுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு படிப்பு தேவையில்லை, அதுக்கு ஞானம் தேவையில்லை. 4 வெட்டு வெட்டுற நேரத்தில் மரம் விழுந்துடும். ஃபர்னிச்சர் செய்ய வேண்டுமானால் அறிவு தேவை. ஃபர்னிச்சர் செய்ய வேண்டுமானால் படிப்பு தேவை. ஊழியம் என்கிறது மரம் வெட்டுகிறதல்ல. அது சபையில் விசுவாசிகளை யார் கொண்டு வர? நீங்களாம் கொண்டு வரீங்க, விசுவாசி தான் கொண்டு வராங்க. அவங்க போய் சொல்றாங்க, எனக்கு கேன்சர் வியாதி இருந்தது, டாக்டர் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று சொன்னார், நான் ஜெபம் பண்ணினேன், சுகமானது. அக்கா நீங்க வாங்க, அக்கா வந்துடுறாங்க. பாஸ்டர் ஆத்மாதாயம் செய்கிறது அவருடைய 1000 பணிகள் என்றால் அதில் ஒரு பணி தான் அது. குடிகாரனை திருத்த முடியுமா? அதான் பணி. குடும்ப பிரச்சனைகளை தீர்த்து வைக்க தெரியுமா? அதான் நம்முடைய பணி. ஃபர்னிச்சர் செய்கிறது தான் நம்முடைய வேலை. மரம் வெட்டுகிறது நம்முடைய பணிகளில் 1000ல் ஒரு வேலை. அது வேண்டுமானால் விசுவாசிகளும் செய்வார்கள். ஆனால் இந்த பணி செய்கிறதற்கு நமக்கு ஞானம் தேவை. நமக்கு போதுமான அறிவு நமக்கு தேவையாக இருக்கிறது. ஒரு இடத்துல ஒரு கல்யாணத்தை நடத்துறதுக்கு ஒரு ஸ்பெஷலாக ஒரு பாஸ்டரை கூப்பிட்டுருந்தாங்க. கெட்டுறதுக்கு மாப்பிள்ளை வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆச்சு. இப்போல்லாம் டைமுக்கு வரமாட்டாங்க. ஏன்னா மணப்பொண்ணை காருக்கு மேலே தூக்கி வச்சு ஒரு ஃபோட்டோ எடுக்கணும், மணப்பொண்ணை மாப்பிள்ளைக்கு தோளில் தூக்கி வச்சு ஒரு ஃபோட்டோ எடுக்கணும். ஃபோட்டோகிராஃபரும் வீடியோகிராஃபரும் பொண்ணையும் மாப்பிள்ளையும் சர்ச்சுக்கு விட மாட்டான். யாரும் டைமுக்கு வர்றதில்லை, ரொம்ப லேட் ஆகிட்டு. அப்போ எப்படியோ தவறி வராங்க. சர்ச்சு மேலே படிக்கட்டில் ஏறி வந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ கல்யாணம் நடத்த வந்த பாஸ்டர் சொன்னாராம், பாஸ்டர் ஒரு பாட்டு பாடுங்க. அவர் என்ன பாட்டு பாடினார் தெரியுமா? ஏறுகின்றா தள்ளாடி தவழ்ந்து அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, அதை பாடினார். என்ன பாட்டு பாடணுன்னே தெரியல. அப்புறம் கெட்டெல்லாம் முடிஞ்சது, கையெழுத்து போடுவாங்க இல்லையா, ரெஜிஸ்டரில் கையெழுத்து போடுவாங்க. அப்போ அந்த பாஸ்டர் சொன்னாராம், ஒரு பாட்டு பாடுமே அப்படின்னு. உடனே அடுத்த பாட்டு இப்போதான் கெட்டு முடிஞ்சது, அடுத்த ஒரு பாட்டு பாட சொன்னார். உடனே பாடினார், கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும். அறிவை பார்த்தீங்களா? ப்ரேயர் பண்ண தெரியாது, கவுன்சிலிங் கொடுக்க தெரியாது, பாட்டு பாட தெரியாது, மியூசிக் வாசிக்க தெரியாது, வசனம் பிரசங்கம் பண்ண தெரியாது. ஆனால் பாஸ்டர்னு பேர் வச்சிருக்காங்க. நானும் நீங்களும் கையில் வைத்திருக்கிற சத்திய வேத புஸ்தகம் சொல்லுகிறது, நீங்கள் ஞானம் உள்ளவர்களாக இருங்கள். அந்த ஞானம் எதற்கு ஈக்குவலண்டாக இருக்க வேண்டும்? பாம்பிடத்தில் இருக்கிற, சர்ப்பங்களிடத்தில் இருக்கிற அந்த அறிவு நம்மிடத்தில் இருக்க வேண்டும். சில நேரங்களில் இந்த படித்த ஆட்கள்கிட்ட, சில ஆட்கள்கிட்ட படித்த ஆட்கள்கிட்ட கூட இந்த அறிவு இல்லை, ஞானம் இல்லை. ஒருத்தன் தற்கொலை செய்கிறதற்கு செல்ஃபோன் டவரில் ஏறினான்.
வேற ஒன்றும் இல்லை, +2 தேர்வு நெருங்கிறது, படித்தா ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்டனி, சுவாலஜி ஒன்றும் வர மாட்டேங்குது. சரி, எதுக்கு உயிரோடு இருக்கிறோம், ஃபெயில் ஆனோன்னு பேர் கேட்கறதுக்கு முன்னே செத்துருவான்னு செல்ஃபோன் டவரில் இருக்கான். அவனை பார்த்து அப்பா வராங்க, தங்கம் இறங்கி வாடா, செல்லம் இறங்கி வாடா அப்படின்னு எல்லாம் கூப்பிடுறாங்க. இறங்கவே மாட்டான். போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. சப் இன்ஸ்பெக்டர் பயிற்சி பெற்றவர் அவர் வராரு. இறங்கி வாப்பா, என்ன வேணாலும் பண்ணி தரலாம்ப்பா, இறங்கி வா. வரவே மாட்டான். வில்லேஜ் ஆஃபீஸர் வந்தார், தாலுகா ஆஃபீஸர் வந்தார், ஆர்டிஓ வந்தார், கலெக்டர் வந்தார், எஸ்பி வந்தார். போலீஸார் ஏற முயன்ற உடனே இப்போ குதிச்சிருவேன் சொல்லுவான். என்ன செய்கிறது, ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாரும் ஐபிஎஸ் அதிகாரிகளும் ஐஏஎஸ் படித்தவங்களெல்லாம் ஒருத்தனை காப்பாற்ற முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறார்கள். இவங்களுக்கு எப்படி பேசணுன்னே தெரியாது. அப்படி இருக்கும்போது அவன் கூட படித்த பசங்க வந்தாங்களாம். அவங்க வந்து, டேய் டேய் நடராஜா, டேய் இறங்கி வாடா தங்கம், டேய் படிப்பு வரலன்னு தற்கொலை பண்ணுறேடா, டேய் நம்ம மதம் சொல்லுகிறது செத்த பிறகு மனுஷன் மறுபடியும் பிறப்பாயின்னு சொல்லுதுடா, மறுபடியும் பிறந்தா மீண்டும் எல்கேஜியிலே இருந்து படிக்கணுங்கடா, எவ்வளவு கஷ்டம்டா. இறங்கி வந்தான் பாருங்க. பாருங்க, எஸ்பி வந்தாரு, கலெக்டர் வந்தாரு, சப் இன்ஸ்பெக்டர் வந்தாரு. அவங்களால ஒன்றும் முடியல. ஆனா அவன் நுணுக்கமா பேசுறான். பாத்தீங்களா, டே தங்கம், டே இறங்கி வாடா, எல்கேஜியில இருந்து திரும்பவும் படிக்க வேண்டி இருக்குதா அப்படின்னு சொன்ன இறங்கி வாரான். அன்பு சகோதரர்களே, அன்பு சகோதரிகளே, நம்மிடத்துல நமக்கு எல்லாம் அறிவு இருக்கிறது, ஞானம் இருக்கிறது என்றெல்லாம் நாம் இன்றைக்கு மார்பிலே தட்டி நாம் சொல்லிக் கொள்கிறோம். ஆனால் எந்த அளவுக்கு நம்மிடத்தில் அறிவு இருக்கிறது, ஞானம் இருக்கிறது, நமக்கு கவுன்சிலிங் கொடுக்க முடிகிறதா, எவ்வளவு டிராஸ்டிக்கான எவ்வளோ பெரிய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறோம். நான் ஒரு ரெக்வஸ்ட் நான் படுறேன்னா, எல்லாருமே மரிக்கிறது வரை நான் படித்து கொண்டே இருக்கணும். அப்பா எனக்கு போதுமான ஞானம் இல்லைப்பா, அறிவில்லை, என்னை ஒரு கல்வியாளனாக மாற்றும், கற்றுக்கொள்ளும் கல்விமானின் நாவை எனக்கு தாரும் ஆண்டவரே என்று ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணுங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் மரிக்கிறது வரை படிச்சுட்டு இருந்தார். அவரு 2 தீமோத்தேயு 4வது அதிகாரத்தில் சொல்றாரு, நான் பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன், நான் மரிக்க போகிறேன்னு சொல்றாரு. அடுத்து கீழே எழுதுறாரு பாருங்க, அதே அதிகாரத்தில் எழுதுறாரு, கீழே எழுதுறாரு, நான் கார்ப்பு என்பவன் வசத்தில் வைத்து வந்த மேலங்கியையும் தோல் சுருள்களையும் புத்தகங்களையும் எல்லாம் கொண்டு வா. மரிக்க போறாரு, அப்போதும் படிச்சுட்டு இருக்கிறாரு. நம்முடைய போதகர்களுக்கு கல்வி வேண்டும், படித்தது போதாதது, இன்னும் படிக்க வேண்டும், இன்னும் அறிய வேண்டும், அந்த ஆசை இருக்கிறதா? இல்லை. பவுலடிகளார் மரிக்கிறது வேற படிச்சுட்டு இருந்தாரு. போற இடத்துல எல்லாம் லைப்ரரிய, ஒரு மொபைல் லைப்ரரிய கூட கொண்டு போனாரு 2000 வருஷங்களுக்கு முன்னே. இன்னைக்கு நாம என்ன நினைக்கிறோம்னா, எனக்கு இருக்கிறதே போதும், எனக்கு தெரியாத காரியம் என்ன இருக்குது அப்படின்னு நினைச்சுக்கிடுறோம். அன்பானவர்களே, நான் இந்த வருஷம் கூட ஒரு கோர்ஸ் முடிச்சிருக்கிறேன். BTH, BD, 2 MA, MPhil, PhD முடிச்ச நான் இந்த வருஷம் DCPCன்னு சிராம்பூர் யூனிவர்சிட்டியில் கவுன்சிலிங் சம்பந்தமா ஒரு டிகிரி முடிச்சிருக்கிறேன். TCS எழுதி முடிச்சிருக்கிறேன். செப்டம்பர்ல என் டிகிரி வரும். புரியுதா உங்களுக்கு? அதன் மகிமையை நான் உணர்ந்துட்டு இருக்கிறேன். என் மகள் அவ MD முடிச்சவா, 2 குழந்தைகள் இருக்கிறார்கள். வாரந்தோறும் கோட்டயத்திற்கு போய் சிராம்பூர் யூனிவர்சிட்டியினுடைய ஒரு கவுன்சிலிங்ல MGH பண்ணிட்டு இருக்கிறான். கல்வியின் சுவை என்ன என்று எனக்கு யாரும் சொல்ல வேண்டுவதில்லை. என் மகளுக்கு மருமகன்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன், பார்க்கிற எல்லார்ட்டையும் சொல்லிட்டு, ஞானமே முக்கிய, ஞானத்தை சம்பாதி, எனக்கு கல்விமானின் நாவை தாரும் என்று பிரசங்கம் பண்ணுகிறோம். நமக்கு கல்வி இருக்கிறதா? நமக்கு ஞானம் இருக்கிறதா? நமக்கு பிரச்சனைகளை தீர்த்து வைக்க முடிகிறதா? காதல் வயப்பட்ட 2 பேர் வராங்க, தீர்த்து வைக்க முடிகிறது. எத்தனை பிள்ளைகளை காப்பாற்றி இருக்கிறோம், எத்தனை பிள்ளைகளுக்கு ஆலோசனை சொல்லி இருக்கிறோம். எவ்வளவு அருமையான அனுபவங்கள். நம்ம என்ன செய்யறோம், கொஞ்சம் பாட தெரியும், பிரசங்கம் பண்ண தெரியும்னா இனி இவ்வளவுதான், தட்ஸ் ஆல், இதுக்கு மேலே இனி எதுவும் இல்லைன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். என்று கல்வி கற்க வேண்டும், படிக்க வேண்டும் என்ற ஆசை அதிகரித்து கொண்டே இருக்கிறது. எனக்கு அது ஒரு மகிமையான அனுபவம். நான் என்ன சொல்றேன்னா, எனக்கு அதற்கான வசதிகள் எல்லாம் எல்லா இடங்கள்லையும் இருக்கிறது. நான் விளம்பரத்திற்காக நான் வரலை.
நாங்கள் இங்கேயே ஒரு இறையியல் கல்லூரியினுடைய பிரான்ச் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த ஆண்டில் செராம்பூர் யூனிவர்சிட்டியினுடைய பிசிஎஸ் டிப்சிஎஸ் என்று 2 கோர்ஸ் வாங்கி இருக்கிறோம். ஏடிஏ டிகிரியும் இருக்கிறது, செராம்பூர் பல்கலைக்கழகத்தின் டிகிரியும் இருக்கிறது. நீங்கள் ஊழியத்திலிருந்தே படிக்கிறதற்கான நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது. உங்களுக்கு அந்த ஒரு தாகம் இருந்தால் நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளலாம். நாளைக்கு வகுப்புகள் துவங்கிறது, சரி இருக்கட்டும். எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒருவன் ஞானத்தில் குறை உள்ளவனாய் இருந்தால் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனிடத்தில் கேட்க கடவன். 2 நாளாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, தாவீதின் சிறிய தகப்பன் அவன் படிப்பும் புத்தியும் உள்ள அறிவும் உள்ள ஆலோசனைக்காரனாக இருந்தான் என்று பைபிள் இருக்கிறது. இன்றைக்கு படிப்பு என்பது எல்லாருக்கும் வெறுப்பாக இருக்கிறது. அது ஏதோ கசப்பான ஒரு அனுபவமாக இருக்கிறது. பைபிள் சொல்லுகிறது, நீங்கள் ஞானத்தை அறிவை பாம்பிடத்தில் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் என்று பைபிள் நமக்கு சொல்லுகிறது. அதனால ஞானமே முக்கியம். ஞானத்தை சம்பாதி. எவ்வளவு தூரம் அறிவை ஞானத்தை சம்பாதிக்க முடியுமோ சம்பாதிப்போம். ஒரு பைபிள் எக்ஸ்போசிட்டர் என்ன சொல்றார் தெரியுமா? ஒரு விசுவாசி புதுசா பைபிள் வாசிக்கும் போது அவருக்கு 3,58,382 சந்தேகங்கள் வருமா. ஒரு புதுசா ஒரு ஹிந்து மனம் திரும்பி வரும்போது அவர்கள் இந்த பைபிளை வாசிப்பார்கள். இது வாசிக்கும் போது அவனுக்கு சந்தேகம் வருகிறது. 3,58,382 சந்தேகம் வருது. முதல் சந்தேகம் இது, அவனை பெற்றான். பாஸ்டர்கிட்ட கேட்குறாங்க, பாஸ்டர் பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆம்பளைகளா பெற்றுட்டு இருந்தாங்க? அவன் வாசிக்கும் போது இத்தனை சந்தேகங்கள் அவனுக்கு வரும். இது யாருங்க தீர்த்து விடுகிறது? ஆசாரியனுடைய உதடு அறிவை காக்க வேண்டும். ஞானத்தை அறிவை அவனிடத்தில் தேடுவார்களே, யார் சொல்லிக் கொடுக்கிறது? அதுக்காக நம்மை நாம் ப்ரிப்பேர் பண்ணி கொள்வதில்லை. டாக்டர் பில்லி கிரஹாம் ஒரு இடத்துல ஊழியத்திற்கு போகும்போது ஒரு பையன்கிட்ட கேட்டாராம், டே தம்பி, போஸ்ட் ஆஃபீஸ் எங்கே இருக்கிறது என்று கேட்டாராம். பையன் சொன்னாரா, வாங்க அங்கிள் நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு போஸ்ட் ஆஃபீஸுக்கு கூட்டிகிட்டு போனேன். கூட்டிகிட்டு போய் போஸ்ட் பண்ணிட்டார். அப்புறம் சொன்னாரா, இன்னைக்கு நைட்டு நான் ஒரு மீட்டிங் நடத்துகிறேன், நீ அந்த கூட்டத்துக்கு வானாராம். உடனே அந்த பையன் கேட்டானா, வந்தால் நீங்கள் என்ன சொல்லி கொடுப்பீங்க? டே பரலோகம் எங்கே இருக்குது என்று சொல்லி கொடுப்போம் அப்படின்னாராம். பையன் சொன்னானா, போஸ்ட் ஆஃபீஸே எங்கே இருக்குதுன்னு உமக்கு தெரியுது இல்லை, பிறகு உமக்கு எப்படி பரலோகம் எங்கே இருக்குன்னு தெரியும்? புரியுதா உங்களுக்கு? நம்ம ஆட்கள் சாதாரண ஆட்கள் ஒன்றும் கிடையாது. எம்பிபிஎஸ் படித்த டாக்டர் வருகிறார், ஐஏஎஸ் அதிகாரி வருகிறார், ஐபிஎஸ் அதிகாரி வருகிறார் சர்ச்சுக்கு. அவங்க பாட்டனி, சுவாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லாமே படித்தவர்கள். பாஸ்டர்கிட்ட பிரசங்கத்தை கேட்கும் போது ஒரு ஸ்டாண்டர்ட் இல்லாத ஒரு நிலைமையை பல இடங்களிலே இன்றைக்கு பார்க்கிறோம். அவங்களால இதில் நிற்க முடியலை. ஏதோ பேசுகிறாங்க, ஒன்றும் புரிய மாட்டேங்குது. நம்ம படித்ததோட தொடர்பு படுத்தி பேச அவருக்கு தெரியல. இன்றைக்கு ஊழியங்கள் தடைபட்டிருக்கிறது. அந்த நடுவில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் பாம்பை போல நீங்கள் எப்படி இருங்கள்? நீங்கள் அறிவுள்ளவர்களாக இருங்கள் என்று பைபிள் சொல்லுகிறது. அதனால எல்லாருமே நம்முடைய அறிவை ஞானத்தை டெவலப் பண்ணுகிறதற்கு ஆண்டவராகிய கர்த்தர் இந்த நாட்களிலே கிருபை தருவாராக. 4ஆவதாக, நீங்கள் புறாவை போல் களங்கமற்றவர்களாயிருங்கள். மத்தேயு 10:16. மத்தேயு 10:16. ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஆகையால் சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களும் புறாக்களைப் போல கபடற்றவர்களுமாயிருங்கள். பரிசுத்தத்தை புறாவிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். உங்க சென்டர் பாஸ்டர் இடத்துல இருந்து கற்றுக்கிடுங்க, உங்க பிரஸ்பிட்டரை பார்த்து கற்றுக்கிடுங்க, உங்க சூப்பரிண்டெண்டை பார்த்து கற்றுக்கிடுங்க, உங்க பிஷப் இடத்துல இருந்து கற்றுக்கணும். நீ பரிசுத்தத்தை யாரிடத்தில் கற்றுக்கொள்ள முடியும் என்றால் புறாவிடத்தில் தான் நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். அது பரிசுத்தமான பறவை. நம்ம இத்தனை நாள் நிறைய பேர் லைஃப்ல இதை பார்த்தோம், நம்மால அதை கற்றுக்கொள்ள முடியவில்லை. எனக்கு ஒரு சந்தேகம், பைபிள் வாசிக்கிற நேரத்தில் மயில்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறது, அதை பார்த்து படிங்கன்னு ஆண்டவர் சொல்லலை. சமீபத்தில் தான் தெரியும், இந்த சுவாலஜி படிக்கும்போது தெரிகிறது, ஏன் ஆண்டவர் அண்டசராசனங்களை படைச்சவர் சொன்ன வார்த்தை புறாவை போல களங்கமற்றவர்களாக இருங்கள். எல்லா பறவைகளுக்கும் பித்தப்பை இருக்கிறது, புறாவுக்கு மட்டும்தான் பித்தப்பை கிடையாது. அதனால ஆண்டவர் என்ன சொன்னாருன்னா, பித்தப்பை இல்லாதவர்களாக இருங்கள், பித்தப்பை இல்லாதவர்களாக இருங்கள். புறாவுக்கு மட்டும் பித்தப்பை இல்லை, அசுத்தங்கள் இல்லை. அதனால நீங்க புறாவை போல
கள்ளம் கபடமற்றவர்களாக இருங்கள் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். யோபு 42, 13, 14 நம்ம வாசிக்கும் போது யோபு பிள்ளைகளுக்கு பேர் போட்டார். ரொம்ப அருமையா இருக்குது பாருங்க. ஏன்னா யோபுவின் புத்தகத்தில் ஆம்பிள்ளைகளுடைய ஆண் மக்களுடைய பேர் கிடையாது, ஆனால் பெண்பிள்ளைகளுடைய பேர் இருக்கிறது. அந்த காலத்தில் பெண்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காத காலத்தில் கூட யோபுவின் புத்தகத்தில் அவர் யாருக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாருன்னா பெண்பிள்ளைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார். யோபு 42, 13 அந்த பிள்ளைகளுக்கு போட்ட பேரிலிருந்து ஒரு உண்மையை நான் சொல்ல விளைகிறேன். யோபு 42, 13, 14 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் அவனுக்கு பிறந்தார்கள். மூத்த மகளுக்கு எமீமாள் என்று பெயர், 2ஆம் மகளுக்கு கெக்சியாள் என்று பெயர், 3வது மகளுக்கு கிரேனாப்பு என்று பெயர். எவ்வளவு விவரத்தோட பெயர் போட்டிருக்கிறாரு. மூத்த மகளுக்கு எமீமாள். எமீமாள் என்றால் சின்ன புறா என்று பொருள். ஏன் போட்டாரு? நான் பெற்று வளர்த்துற என் பிள்ளை புறாவை போல களங்கம் இல்லாத பிள்ளையா இருக்கணும். ஓ, வாட் அ பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம நினைக்கிறோம் என் பிள்ளை, நான் வளர்த்துற பிள்ளை களங்கமற்ற பிள்ளையா இருக்கணும். நம்ம போடுகிற பேர் என்ன பேர் போடுறோம்? நம்ம அதுக்கு எங்க மாவட்டம் சீரழிஞ்சிட்டே இருக்குது. கேரளாவில் பேர் போடுவாங்க 1, 2, 3, 4, 5. அப்புறம் 3 பிள்ளை இருக்குன்னா அனீஷு, பினீஷு, ஃபினிஷு. ஃபினிஷ் இன்னும் இல்லை. அப்புறம் 3 பொம்பளைகள்னா ஆஷா, நிராஷா, பிரத்யாஷா. ஏன் இதுக்கு என்ன பொருள்னு கேட்டா ஒன்றும் தெரியாது. என்னன்னு தெரியாது. 1, 2, 3, 4, 5 என்ன பொருள்? கிறிஸ்தவம் போடுகிற பேருக்கு லட்சணத்தை பாருங்க. கேரளாவில் உள்ளது எங்க மாவட்டத்தில் வந்து உங்களையும் அது தாக்குகிறது. உருப்படியான ஒரு பேர் போடணும். அதுக்கு என்ன பொருள்னு கேட்டா அது சொல்ல தெரியணும். அதில் இப்போ வேற ஒரு டைப் இருக்குது. வேறு அப்பா பேரில் பாதி, அம்மா பேரில் பாதி. மேரி கிறிஸ்டோவர்னு ஒரு தம்பதி இருந்தாங்களாம். பிள்ளைக்கு பேர் போடணும். அப்போ அவ சொல்லிட்டேன் என் பேருடைய ஃபர்ஸ்ட் பார்ட் இருக்கணும். அவர் சரி பரவாயில்ல, என் பேருடைய ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் அவர்கிட்ட. மேரி மா, அவன் கிறிஸ்டோவர் கிரீ, மாக்ரி. பிள்ளைக்கு பேர் மாக்ரி. என்ன இந்த லட்சணத்துல தான் இன்னைக்கு காரியங்கள் போயிட்டு இருக்குது. ஆண்டவர் தவம் இருந்து ஒரு பிள்ளையை தந்திருக்கிறார். ஐயா, தவம் இருந்து ஒரு பிள்ளையை தந்திருக்கிறார். உருப்படியான ஒரு பேரை போடும். அந்த ஏன்னா நம்ம பேருக்கும் நம்ம பர்சனாலிட்டிக்கும் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் உண்டுன்னு சொல்றாங்க பாருங்க. ரொம்ப தாக்கம் இருக்கிறது. மூத்த பிள்ளைக்கு பேர் போட்டாரு ஸ்டாண்டர்டா எமீமாள், சின்ன புறா. ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு புறாவை போல களங்கம் இல்லாதவர்களாக இருங்கள். 2வது மகளுக்கு கெக்சியாள் என்று பெயர். கெக்சியாள் என்றால் fragrance of the flower, பூவின் நறுமணம் என்று பொருள். 3வது மகளுக்கு பேர் போட்டாரு கிரேனாப்பு. கிரேனாப்பு என்றால் நாலாஞ்சன கல் என்று பெயர். நாலாஞ்சன கல். எவ்வளவு விவரமா குழந்தை பிறந்தா பிள்ளைக்கு பெயர் போடுறாங்க. கர்த்தரை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு பெயராக அவர்கள் போட்டார்கள். நான் சொல்ல விளைகிறது என்னன்னா, மூத்த பிள்ளைக்கு எமீமா என்று பெயர் போட்டிருக்கிறார். ஏனென்றால் என்னுடைய பிள்ளை பரிசுத்த பிள்ளையாக இருக்க வேண்டும், என்னுடைய பிள்ளை களங்கமற்ற பிள்ளையாக இருக்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் இவ்வாறாக பெயரிட்டிருக்கிறார் என்று நமக்கு தெரிய வருகிறது. அதனால பைபிள் சொல்லுகிறது புறாவை போல களங்கம் இல்லாதவர்களாய், கள்ளம் இல்லாதவர்களாய் இருங்கள். பரிசுத்தத்துக்கு நீங்க யாரையும் சென்டர் பாஸ்டர் எல்லாம் நீங்க பார்க்காதீங்க. அங்கே எல்லாம் நமக்கு யாரையும் பார்க்க முடியாது. சங்கீதம் 12:1, சங்கீதம் 12:1, ரட்சியும் கர்த்தாவே பக்தி உள்ளவன் அற்று போகிறான், உண்மை உள்ளவர்கள் மனுபுத்திரர்கள் குறைந்திருக்கிறார்கள். யாரை பார்க்கறதுக்கு பரிசுத்த வாழ்க்கையில? புறாவை பாருங்க தம்பி, புறாவை பாருங்க. நீங்க சென்டர் பாஸ்டரை பார்க்காதங்க, பிரஸ்பிட்டரை பார்க்காதங்க, சூப்பரண்டை பார்க்காதங்க, பிஷப்பை பார்க்காதங்க. நல்ல பாடத்தை நீங்க கற்றுக்கொள்ள முடியாது. ஏசப்பா பியூட்டிஃபுல்லா சொல்லி இருக்கிறாரு, மிருகங்கள், ஊரும் புராணிகள், பறவைகளிடத்திலிருந்து நல்ல பாடங்களை கற்றுக்கொள்ளலாமுங்க, அதை நீங்க படித்துக் கொள்ளுங்கள் என்று ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அதனால புறாவை போல ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் களங்கமற்றவர்களாக இருக்க ஆண்டவர் உதவி செய்வாராக. 5வது எண்ணாகமம் 23:22. எண்ணாகமம் 23:22. தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார், காண்டாமிருகத்து கொத்த பலன் அவர்களுக்கு உண்டு. பலத்தில் நம்ம எதா இருக்கணும்? காண்டாமிருகமாக இருக்க வேண்டும். ஆண்டவருடைய பிள்ளைகள் பலத்தில் அவர்கள் காண்டா மிருகமாக இருக்க வேண்டும் என்று பைபிள் சொல்லுகிறது. யோபு 39:10.
படைச்சால்களை உள நீ காண்டாமிருகத்தை கயிறு போட்டு ஏரியிலே பூட்டுவாயோ? அது யார் கண்ட்ரோல் பண்ண முடியும்? காண்டாமிருகத்தை யார் கண்ட்ரோல் பண்ண முடியும்? ஒரு தேவ பிள்ளைக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற பெலன் என்பது காண்டாமிருகத்திற்கொத்த பெலனை ஆண்டவர் கொடுக்கிறார். சங்கீதம் 29:6 அவைகளை கன்று குட்டிகளைப் போலவும் லீபனோனையும் சீரியோனையும் காண்டாமிருக குட்டிகளைப் போலவும் துள்ள பண்ணுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 92:10 என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல் உயர்த்துவீர் என்று அங்கே இருக்கிறது. நெகேமியா 8:10 சொல்லுகிறது. நெகேமியா 8:10 பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே உங்களுடைய பங்கு, உங்களுடைய பெலன், உங்களுடைய பெலன். நம்முடைய பெலன் என்று சொல்வது நம்முடைய முகத்தில் இருக்கிற மகிழ்ச்சி. இங்கே பாருங்க, நிறைய போதகர்களுடைய முகத்தில் பார்த்தா மகிழ்ச்சியே கிடையாது. அதுலேயும் ஒரு 60-65 ஆயிட்டுதுன்னா முன்னால் நிற்கவே முடியாது. அவ்வளவு சீரியஸாக, நான் பாடாத பாடலா, நான் எழுதாத புத்தகமா, நான் வாசிக்காத இசையா, பயங்கர தலக்கணம் ஆழ்க. ஒரு எஸ்பி, ஒரு கலெக்டர் ரிட்டையர்ட் ஆனா ரொம்ப சாஃப்ட் ஆயிடுவாங்க. சரிதானம்மா? சரிதானே? சரிதானே? ஒரு எஸ்பி கலெக்டர் ரிட்டையர்ட் ஆனா ரொம்ப சாஃப்ட் ஆயிடுவாங்க. அவங்க ஆஃபீஸில் இருக்கிற காலத்தில் அவங்கள கல்யாண வீடுகளுக்கு வந்தால் சிரிக்க மாட்டாங்க. ரிட்டையர்ட் ஆனால் பிரைஸ்லாடையா சுகமாக இருக்கீங்களா? ஏன்னா ரிட்டையர்ட் ஆச்சு. வயசாகும் போது அவங்க கொஞ்சம் கூட தாழ்ந்துருவாங்க. போதகர்களுக்கு வயசாக வயசாக வெறி பிடிச்சிடும். அவங்களுக்கு நான் அனுபவிச்சிருக்கிறேன். நான் அதனால் சொல்லுகிறேன். நான் சென்னையில் நான் ஒரு இடத்துல நான் இந்த பைபிள் காலேஜை அறிமுகப்படுத்த போகிறேன். ஒரு பெரிய மீட்டிங் நடக்கிறது. அப்போ ஒரு பாஸ்டர் போய், கோயம்புத்தூரை சார்ந்த ஒரு பாஸ்டர் கேட்குறாரு, ஐயா ஒரு 2 நிமிடம் இந்த இறையியல் கல்லூரி ஊழியத்தை பற்றி பேசுறது வாய்ப்பு கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டார். அவர் பிஷப்பு, இப்போ சமீபத்தில் தான் இறந்தார். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நான் இருக்கிற மேடையில் வேற யாரையும் பேச விட மாட்டேன். புரியுதா உங்களுக்கு? வயசாக பயங்கர திமிரு. உங்க ஊரு மேட்ச் பாக்ஸுக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆனது இல்லையா? மேட்ச் பாக்ஸ் இருக்குல்ல, தீப்பெட்டி, அந்த பெட்டியில் இருக்கிற மருந்து தான் குச்சிலையும் வைக்கிறாங்க. அடிக்கிற நேரத்தில் குச்சில தான் தீ பிடிக்கும். ஏன்னா அதுக்கு தலக்கணம் கூடுதல். புரியுதா? அதனால என் ஆவியிலே நான் உணர்கிறேன். அன்பு சகோதரர்களே, 10 வருஷத்திற்கு முன்னே இருந்ததை விட நான் இப்போ ரொம்ப சாஃப்ட் ஆகிட்டேன். என் விசுவாசிகளே சொல்லுவாங்க, முந்தியெல்லாம் ரொம்ப ஏட குடமாக இருக்கும். இப்போ ரொம்ப, ஏன்னா வயசு போகுது, இனி எப்போ உயிர் போகுதுன்னு தெரியாது. ஏஜ் ஆகிட்டே இருக்குது. அது என்ன செய்யுதுன்னா, வயசாக நம்ம எல்லாரையும், இள வயது தம்பிகளை பார்ப்போம், எப்பா எல்லாரும் எம்பிபிஎஸும் என்ஜினியரிங் படிக்க போனேன், எப்பா நீ ஊழியத்துக்கு வந்த இல்ல, ஆசீர்வதிப்பாராக. அவனுக்கு முன்னாக குனிஞ்சு அவனுக்கு கை கொடுக்குறேன் நான். ஏன்னா எல்லாரும் எம்பிபிஎஸ் படிக்க போனாங்க, உனக்கு அந்த கிருபை ஆண்டவர் தந்தார்ல. இன்னைக்கு பாருங்க, சில இடங்கள்ல வயதாக திமிரு அதிகரித்து கொண்டே இருக்கிறது. தங்களை பற்றி என்னவோன்னு நினைச்சுக்கிறோம். அவங்களுக்கு முன்ன நிற்க முடியாது, பேச முடியாது, மரியாதை கொடுத்து பேசுவதில்லை. தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய பலன் என்பது நம்முடைய முகத்தில் இருக்கிற மகிழ்ச்சி. ட்ரூ பிளட்னு ஒரு ஊழியக்காரர் இருந்தார். அவர் என்ன சொல்றாரு தெரியா? சிரிக்காத பாஸ்டருடைய பிரசங்கத்தையே கேட்காத, சர்ச்சிலேருந்து எழுப்பி போயிரு. ஏன்னா அவருக்கே மகிழ்ச்சி இல்லை. அவருக்கு பிரசங்கத்தை கேட்டு நீ என்ன பண்ண போற? அவர் பிரசங்கம் பண்ணும்போது அவருக்கு முகத்தில் கடுக போட்டீங்கன்னா கடுகு உடைஞ்சிரும். அவ்வளவு கௌரவம் அவரிடத்தில் இருக்கிறது. சிரிக்காத ஊழியக்காரருடைய பிரசங்கத்தை கேட்காதன்னு எழுதி இருக்கிறார் அவர். ஏன் அவருக்கே மகிழ்ச்சி இல்லையே? மகிழ்ச்சியாக இருக்கிறதான் பலன் என்று பைபிள் சொல்லுகிறது. பிரசங்கிக்கிற உம்முடைய முகத்திலே மகிழ்ச்சி இருக்கிறதா? இல்லை, திமிரு தான் இருக்கிறது. நிறைய பேருக்கு திமிரு தான் இருக்கிறது. சிரிப்பே வராது. மிருகங்களுக்கு மனுஷனுக்கு என்ன வித்தியாசம்? மிருகங்கள் சிரிக்காது. 250 தசைகள் முகத்தில் இருக்கிறது. அது சிரிக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுது. நானானாலும் சரி, நீங்களானாலும் சரி, சிரிக்காதவரை பாஸ்டரை ஏற்றுக்கொள்ளாதாங்க ப்ளீஸ். ஏன்னா அவருக்கு கிருபை இல்லை, அவர் கிருபையை இழந்தவர். ஏன்னா அவருக்கே மகிழ்ச்சி இல்லை. மகிழ்ச்சி இல்லாத ஒரு பாஸ்டர் பிரசங்கம் பண்ணுனா அந்த பிரசங்கம் நமக்கு எதுக்குங்க? எதுக்கு?
மகிழ்ச்சியாயிருப்பதே நம்முடைய பலனாக இருக்கிறது. காண்டா மிருகத்திற்கொத்த பலன் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு உண்டு என்று பைபிள் மிக தெளிவாக சொல்லுகிறது. அதனால மகிழ்ச்சியாக இருப்போம், காண்டா மிருகத்துக்கொத்த பலன் உடையவர்களாக இருப்போம். அதுதான் நம்முடைய மக்களை கவரும். டேவிட் லிவிங்ஸ்டன் ரட்சிக்கப்பட்டது எப்படி தெரியுமா? அபர்தீன் மியூசிக் ஹால் என்ற ஒரு இடத்தில் ஒரு மீட்டிங் நடக்கிறது. அப்போது டேவிட் லிவிங்ஸ்டன் சின்ன பையன் கூட்டத்துக்கு போயிருக்கிறார். ஒரு LMS மிஷினரி வந்து அவர்கிட்ட கேட்குறாரு, சிரிச்சுக்கிட்டு கேட்குறாரு, மை பாய் வுட் யூ லைக் டு பி எ மிஷினரி? தம்பி எவா நீ மிஷினரியா இருக்க விரும்புறியா? டேவிட் லிவிங்ஸ்டன் பிறகு சொல்லியிருக்கிறாரு, நான் ஏன் ஊழியத்துக்கு வந்தேன் தெரியுமா? நிறைய காரணங்கள் உண்டு. அந்த LMS மிஷினரி சிரித்த முகத்தோடு என்னை பார்த்து மை பாய் வுட் யூ லைக் டு பி எ மிஷினரி என்று கேட்டது, அந்த இம்ப்ரெஷனை என்னால் மறக்கவே முடியலை. அப்பா பிள்ளைகிட்ட கேட்குற மாதிரி, தம்பி நீ மிஷினரியாக இருக்க விரும்புறியா? இன்னைக்கு நமக்கு அது நம்ம என்ன செய்யறோம்னா, சிரித்து பேசினா ஏதோ கௌரவம் போயிருமென்னு இல்லைங்க, தவறாக நாம் நினைக்கிறோம். சிரித்து பேசுகிறவர்களைத்தான் மக்கள் விரும்புகிறார்கள், சிரிக்க வைத்து பேசுகிறவர்களைத்தான் மக்கள் இன்றைக்கு விரும்புகிறார்கள். நீங்கள் அதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அதனால முகத்தில் இருக்கிற கௌரவத்தை எல்லாம் மாற்றிட்டு இள வயது தம்பிமாரை பார்க்கும்போது நான் செய்கிற மாதிரி, எவா 2 கையை பிடிச்சி, உன் கூட படித்தவங்க எல்லாம் MBBS படிக்க போனாங்க, என்ஜினியரிங் படிக்க போனாங்க, தங்கம் நீயாவது ஊழியத்துக்கு வந்தியாப்பா? அவன் முன்னால குனிஞ்சு அவன் 2 கையையும் பிடிச்சி, நேற்றைக்கு ரீஓப்பனிங் பைபிள் காலேஜ், தங்கச்சிமாரு தம்பிமார் நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க. 70க்கு மேற்பட்டவர்கள் நாகர்கோயிலில் இன்றைக்கு வகுப்பறையிலே படித்து கொண்டிருக்கிறார்கள். நான் அவர்களுக்கு முன்பாக என் தலையை கவிழ்க்கிறேன். தம்பி, இளைஞர்களை காண்கிறது எனக்கு எங்கேயும் கிடைக்காத மகிழ்ச்சியாக இருக்கிறது. நீ வந்தியாப்பா, நன்றி. உனக்கு படிக்கிறதுக்கு என்ன வேணும்னாலும் இந்த சப்போர்ட் பண்ணி தரேன்ப்பா. தம்பிமார் வந்து அவ்வளவு உயிருக்கு உயிராக நேசிக்கிறார்கள். என்னை நேற்றைக்கு ரயில்வே ஸ்டேஷனில் படிக்கிற ஒரு மாணவன் தான் கொண்டு விட்டான். சாரு எங்க சாரு? ஏன்னா நான் பிரின்சிபால் என்ற தோரணையில பேசுறது இல்ல, அதை அவங்க பார்க்கறாங்க. ஏனென்றால் மகிழ்ச்சியாக இருப்பதே நம்முடைய பலனாக இருக்கிறது என்று பைபிள் மிக தெளிவாக நமக்கு போதிக்கிறது. குழந்தைகள் ஒரு நாள் 300 தடவை சிரிக்கிறது. ஆண்டவர் சொன்னார், குழந்தைகளைப் போல நீங்கள் மாறாவிட்டால் ஆண்டவருடைய ராஜ்யத்தில் நீங்கள் பிரவேசிக்க முடியாது என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகள் தேவ பலன் உள்ளவர்களாக இருங்கள். 6வதாக நீதிமொழிகள் 6:6 சோம்பேறியே, நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். நீ சுறுசுறுப்புல எறும்பை பார்த்து அந்த வழிகளை, என் பாஸ்டர் தூங்குறாரு நிறைய நேரம், என் பிரஸ்பிட்டர் தூங்குறாரு, என் சூப்பரிண்டென்ட் தூங்குறாரு, எங்க பிஷப் தூங்குறாரு, எங்க சென்டர் பாஸ்டர் நீ பார்க்காத. அவங்க அவ்வளவுதான் நன்மை பெற்றிருப்பாங்க. நீ ஊழியத்தை சுறுசுறுப்பாக செய்கிறதுல எறும்பை பாரு. என் அன்பு மக்களே, நான் சிவகாசியிலே ஆண்டவருடைய பணிக்காக வந்திருக்கிறேன். வீடு போய் சேர்ந்துக்கிறதுக்குள்ள மரணம் அடைந்தால் நான் மகிழ்ச்சி அடைவேன். ஏனென்றால் என்ன மகிழ்ச்சி? 23வது வயதில் ஊழியத்தை துவங்கினேன், படிப்புகளை முடித்து. அப்புறம் ஊழியத்தில் இருந்துக்கிட்டே PhD வரை படித்தேன். 1700 பேர் நம்முடைய பைபிள் காலேஜில் படித்து பட்டம் பெற்று உலகத்தின் பல நாடுகள் இன்றைக்கு பணிவிடை செய்து கொண்டிருக்கிறார்கள். நான் வீணாக ஓடினதில்லை, சும்மா படுத்து தூங்கினதில்லை, தூக்கம் வராமல் நான் படுக்கிறதே இல்லை. என் அப்பனுடைய பாதத்திலிருந்து நான் கற்றுக்கொண்ட ஒரு பாடம். ஆரோக்கியம் இருக்கிற காலத்தில் ஓடி உழைக்கணும். எனக்கு வயது 62. உயிர் காக்கும் மருந்துகள் என்று ஒரு மாத்திரை கூட நான் சாப்பிடலை. தெரியுதா? நான் தூங்கி கொண்டிருந்தவன் அல்ல. எனக்கு பலவீனங்கள் வரும்போது என் அப்பாவோட கேட்குறேன், அப்பா நான் ஒரு நாள் கூட வீணாக செலவாக்குனதில்லை, நீர் அறிகிறீரே, எனக்கு பலம் தாங்கப்பா, எனக்கு சுகம் தாங்கப்பா, ஓடி உழைக்கிறேன்ப்பா. புரியுதா? சுறுசுறுப்பா இருக்கணும். எறும்பை பார்த்து படிங்க. எறும்புகள் ஊந்து கொண்டிருக்கிறது. ஒரு சாக் பீஸ் எடுத்து ஒரு லைன் போட்டு பாருங்க, அந்த எறும்பு ஸ்டாப் ஆயிரும். எறும்பு திசை மாறி போகும், இந்த ரூட்டில் போகாது, ஏதோ தடைகள் இருக்கிறது. எறும்புக்கு இருக்கிற அறிவை பார்த்தீங்களா? எறும்பு ஊறுதா, ஒரு சாக் பீஸ் கொண்டு ஒரு லைன் போடுங்க, போகாது, அந்த லைன்ல போகாது. இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் தேவனுடைய ஆண்டவர் கூடாது என்று சொன்ன பிறகு அதை செய்துட்டு இருக்கிறோம் இல்ல? அப்ப எறும்பிடத்துல இருந்து படிக்க வேண்டாமா? எறும்புகளிடத்திலிருந்து படிக்க வேண்டும். சோம்பேறிகளா இருக்கக்கூடாது. இந்த அதிகமாக அப்பா வீட்டுக்கு அதிகமாக போகிறது பெண்கள்.
சமீபத்தில் ஒரு ஆராய்ச்சி நடத்துனாங்க. அந்த ஆராய்ச்சி என்ன சொல்லுது தெரியுமா? பெண்கள் அதிகமாக அம்மா வீட்டுக்கு போக விரும்புகிறது எதுக்காகன்னா, அங்கே போனால் தான் நல்லா தூங்க முடியும். உங்களை தான் சொல்லலை, கன்னியாகுமரி மாவட்ட பெண்களை பற்றி நான் பேசுகிறேன். சிவகாசியில் அப்படி இல்லை என்று எனக்கு தெரியும். என்னைக்கு அம்மா வீட்டுக்கு போனோம். ஏன் அம்மா வீட்டுக்கு போனோம்? அங்கே போனால் தான் நல்லா தூங்க முடியும். நிறைய பேர் இன்றைக்கு சோம்பேறி தூங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்றாரு, எறும்புகளை பார்த்து நீங்கள் படியுங்கள். ஒரு ஹை பிரஷர் விட்னஸ் ஆக, லோ பிரஷர் விட்னஸ் உண்டு, ஹை பிரஷர் விட்னஸ் உண்டு. நாம் எல்லாரும் யாராக இருக்க வேண்டுமானால் ஹை பிரஷர் விட்னஸ் ஆக ஆண்டவருடைய பிள்ளைகள் இருக்க வேண்டும். அப்போ சொல்லாங்க, பவுலுடைய வாழ்க்கையில நம்ம பார்ப்போம்னா அருமையான வாழ்க்கை. லிஸ்திராவில் வச்சு கல்லறிகிறாங்க, செத்தது போனாருன்னு போட்டுட்டு போறாங்க. அடுத்த வசனம் சொல்லுகிறது, அடுத்த நாள் லிஸ்திராவுக்கு தெர்பைக்கு போனார். லிஸ்திராவிலேருந்து தெர்பைக்கு 60 கிலோமீட்டர் இருக்கிறது. நீங்கள் போவீங்களா? இன்னைக்கு அடித்து உதச்சி சிவகாசியில் போட்டுட்டு போகிறாங்க. அடுத்த நாள் சாத்தூருக்கு போனார், அடுத்த நாள் திருநெல்வேலிக்கு போனார். சொல்ல முடியுமா? எவ்வளவு சுறுசுறுப்பாக இருந்திருக்கிறாங்க. 13,400 ஏர்லைன் மைல்ஸ் பயணம் செய்து அந்த காலத்தில் அவர் பயணம் செய்திருக்கிறார். அன்றைக்கு விமானம் இல்லை. அவர் போன இடங்கள்ல இன்றைக்கு விமானத்தில் போனால் 13,400 ஏர்லைன் மைல்ஸ் பயணம் செய்ய வேண்டி இருக்கிறது. அந்த மூதாதையர்களுடைய மக்கள் தான் நாம். அதனால தூங்கிட்டு இருக்கக்கூடாது. சுறுசுறுப்பாக ஓடி ஓடி உழைக்கின்ற, சுறுசுறுப்பாக உழைக்கின்ற பிள்ளைகளாக இருக்க ஆண்டவர் உதவி செய்வாராக. கடைசியாக 7வதாக நாம் எதை பார்த்து படிக்க வேண்டும்? பைபிள் சொல்லுகிறது, கொக்கை பார்த்து படிக்க வேண்டும். ஜெரேமியா 8:7. ஜெரேமியா 8:7. ஆகாயத்தில் உள்ள நாரை முதலாய் தன் வேலையை அறியும். காட்டுப்புறாவும் கொக்கும் தகைவிலான் குருவியும் தங்கள் வரத்தக்க காலத்தை அறியும். என் ஜனங்களோ கர்த்தரின் நியாயத்தை அறியார்கள் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல். கொக்குக்கு இருக்கிற அறிவில்லை. கொக்குக்கு கரெக்டாக தெரியும், அந்த பறவைகளுக்கு கரெக்டாக தெரியும் எந்த சீசனில் எங்கே போகணும்னு தெரியுது. நாடு விட்டு நாடு போகிற நிறைய பறவைகள் இருக்கிறது. பறக்கிறதுக்கு முன்னே கொலஸ்ட்ராலை குறைத்து கொள்ளுகிறது. எங்கள் ஊரில் காந்தாரி முளவென்று ஒன்று இருக்கிறது. அதை மனுஷன் சாப்பிடுறது இல்லை, நல்ல உரப்பாக இருக்கும், சாப்பிட்றதில்லை. ஆனால் சின்ன குருவிகள் சாப்பிட்றது எதுக்கு தெரியுமா? அந்த குருவிக்கு அறிவு இருக்கிறது, கொலஸ்ட்ராலை குறைக்கக்கூடிய சக்தி இந்த மிளகாய்க்கு இருக்கிறது என்று அதற்கு தெரிகிறது. நம்ம காலத்தின் கொடுமையை உணராமல் எங்கேயோ நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய வருகை நெருங்குகிறது. இன்னும் ஆண்டவருடைய வருகையை பற்றின உணர்வு இல்லாமல் இருக்கிறோம் என்றால் உணர்வுள்ளவர்களாக இருப்போமாக. காலத்தின் கொடுமை, இது கடைசி காலமாக இருக்கிறது. மனம் வெறுத்து போக வேண்டாம், துயரப்பட வேண்டாம், தளர்ந்து போக வேண்டாம். ஆண்டவருக்காக வல்லமையாக உழைத்து கொக்கை போல காலத்தின் கொடுமை உணர்கிற பிள்ளைகளாக இருப்போம். நன்றி. சுருக்கமாக பிரசங்கிக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திரும்பவும் பிரசங்கத்துக்கு அழைக்கப்படுவார்கள் என்று சொல்லுவார்கள். ஆகவே நான் இந்த இடத்தில் என் செய்தியை முடித்துக் கொள்ளுகிறேன். அழைப்புக்கு நன்றி பாஸ்டர். அனைவரையும் பார்த்தது மகிழ்ச்சி. தேங்க்யூ. மே காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. பிரைஸ் தி லார்ட்.